வணக்கம். நம்மளுடைய சமூக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக ஐடியாஸ் மையம் மற்றும் மக்கள் கண்காணிப்பகம் இணைந்து அலைகுடி மக்கள் உரிமைகள் இயக்கத்தின் மூலமாக செயல்படக்கூடிய மாலை நேர சமுதாய வளர்ச்சி மையங்களில் பணியாற்றக்கூடிய சமுதாய பணியாளர்கள் மூலம் குழந்தைகளுக்கு வாசிப்பு திறனை கொண்டு செல்லும் வகையில் இந்த வாசிப்பு மன்ற தொடக்க விழா நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக நம்முடைய பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மத்திய மண்டல பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும், தென்மண்டல பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும், நம்மளுடைய குழந்தை உரிமை செயற்பாட்டாளர் கணேசன் சார் அவர்களையும், மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி உரை ஆற்ற இருக்கக்கூடிய நம்முடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களையும், மற்றும் நம்முடைய திட்ட வழக்கறிஞர் பாண்டியராஜன் சார் அவர்களையும், திருநெல்வேலி மாவட்ட பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க அமைப்பாளர் அவர்களையும், மற்றும் நம்முடைய ஐடியாஸ் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் வருக வருக என நம்முடைய திட்டத்தின் சார்பாகவும் மக்கள் கண்காணிப்பகம் ஐடியாஸ் சார்பாக வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அலைகுடி மக்கள் உரிமைகள் இயக்கத்தின் கிளை பொறுப்பாளர்கள், மகளிர் சுய உதவிக்குழு பொறுப்பாளர்கள், சமுதாய வளர்ச்சி மையத்தின் மைய பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதலாக சிறப்பு சேர்க்கும் வகையில் வருகை தந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அலுவலக பணியாளர் பெருமக்களையும், நம்மளுடைய மக்கள் கண்காணிப்பகத்தின் செயல் இயக்குனர், துணை செயல் இயக்குனர் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் நம்முடைய கல்லூரி மாணவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என நம்மளுடைய மக்கள் கண்காணிப்பகம் ஐடியா சார்பாக வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்மளுடைய இந்த மன்ற தொடக்க விழாவின் அம்மா வசந்தி தேவி அம்மாவின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு தலைமை தாங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சமுதாய வளர்ச்சி மைய பணியாளர்கள் வருகை தந்து உருவப்படத்திற்கு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அலைகுடி மக்கள் உரிமைகள் இயக்கத்தின் கிளை பொறுப்பாளர்கள் செய்த சிறப்பு விருந்தினர்களுக்கும், சமுதாய பணியாளர்களுக்கும், அலைகுடி மக்கள் உரிமைகள் இயக்க கிளை பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தலைமை உரை தாங்கி தருமாறு நம்மளுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம்.
ஏன்னா நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கணும். இந்த சிறப்பான நிகழ்வில் நம்மிடையே அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய தோழர் ஜே.கே. மற்றும் அவர்களுடைய பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். இன்றைக்கி வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் அப்படி தான் பார்க்குறோம். முனைவர் வசந்தி தேவி அம்மா வந்து கல்விக்காக எந்த அளவுக்காக போராடினாங்க. அவங்க வந்து ஒரு போராளியாக தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். கல்வி உரிமைகளை குழந்தைகளுக்கு பெற்றுத்தருவதில் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் தொடர்ச்சியாக பண்ணி ஒவ்வொரு பரிச்சார்த்த முயற்சியில் நிறைய விஷயங்களை செய்து இப்படி தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேசுனாங்க. இன்றைக்கி நம்ம வந்து கூடியிருக்கிறது இந்த வாசிப்பு இயக்கம் மன்றம் அவர்களுடைய பெயரில் வந்து தூங்குறதுக்காக வந்திருக்கோம். அவங்களுக்கு அந்த பெயர் அது சூட்டியிருப்பது, அந்த மன்றத்துக்கு சூட்டியிருப்பது மிக பொருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பு, பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக அவர்கள் செய்த பணிகள், பள்ளிக்கூடங்களில் வந்து அந்த எஸ்எம்சி சொல்கிறோம்ல, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சொல்லி பள்ளி நிர்வாக குழு, இதை பலப்படுத்துவதற்காக மாநில அளவில் வட்டார அளவில் எல்லாத்துலேயும் வந்து அவர்கள் செய்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒற்றை இலக்காக குழந்தைகளை வந்து கல்வித்தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் இருந்தது. இப்போ இந்த வாசிப்பு இயக்கம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். ஏன் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்களே அப்படின்னு. நிறைய நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, படிப்பு என்பது வந்து அந்த நாம் பள்ளி தேர்வுக்காக படிக்கிறதோடு நின்று போயிடுது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பரீட்சைக்காக வந்து படிக்கிறாங்க, அதோடு அப்படியே நின்றுது. ஆனால் அதை தாண்டி கல்வி என்பது வந்து அந்த புத்தகத்தை படிப்பது மட்டுமல்ல, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவர்களை சிந்திக்க தூண்டணும். அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லவே வேணாம். வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எப்படி வளர்க்குறோன்னு தெரியும். பிள்ளைங்க அழுதாங்கன்னா, சாப்பிட்றப்ப அழுதாங்கன்னா என்ன, அன்னைக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டணுமா, இன்னைக்கு மொபைலை காமிச்சு ஏதாவது ஒரு படத்தை போட்டு விட்டுட்டு என்ன நமக்கும் சீரியல் பார்க்கறதுல தொந்தரவு இல்லைன்னு நீட்டாக அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவதாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் சௌகரியம், நம்மளுடைய வந்து சௌகரியத்தின் காரணமாக சில விஷயங்களை நம்மளே புகுத்திடுறோம். சரிங்களா? அப்போ ஒரு காலத்தில் வந்து படிப்பு நிறைய வந்து கதை புத்தகங்கள் வந்து வரும். அம்புலி மாமா நான் படிச்சிருக்கேன். அம்புலி மாமா வந்து அது எப்படா வரும்னு உட்காந்துருந்து பார்ப்பாங்க. இப்பயும் வந்து வெள்ளிக்கிழமை சிறுவர் மலர் அப்படிங்கிறத வாங்கி படிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ வாசிப்பு என்பது மதிப்பெண்கள் பெறுவதற்காக மட்டுமல்ல, அது வந்து நம்ம வாழ்க்கை முறையாக மாறணும். நிறைய பேர் படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது பொழுதுபோக்கு அல்ல. நீங்கள் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு, சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொள்வதற்கு, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், விவாதிக்கணும் அப்படின்னாக்க வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த வாசிப்பு பழக்கத்தை எப்போ நீங்கள் நானும் இப்போ ஆரம்பிக்கலாம்? உட்காந்து நீங்கள் நானும் படிக்கலாமா? சிறு வயதிலிருந்தே நம்ம வந்து அந்த பழக்கத்தை கொடுக்கும் பொழுது அது அவருடைய வாழ்க்கையின், அதாவது சுவாசமாக மாறுது. வாசிப்புங்கிறது சுவாசிப்பாக மாற வேண்டும். அப்போ எங்கே போனாலும் ஒரு குழந்தை கையில் ஒரு புத்தகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் இவங்க நிறைய ஆய்வுகள் வந்து செஞ்சுருக்காங்க. வாசிப்பு அப்படின்றது நம்ம மேலோட்டமாக வாசிப்புன்னு பார்க்குறோம். ஆனால் அதில் எந்தெந்த வயது குழந்தைகளுக்கு எப்படி வாசிப்பு பழக்கத்தை உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகளை செய்து அதன்படி அவங்களுக்கான அந்த ஏஜ் குரூப்புக்குன்னு சொல்கிறோம்ல, வயதுக்கு ஏற்ற வாசிப்பு பழக்கங்களை வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதப்ப இந்த மன்றம் என்பது இன்னைக்கு தோங்கணும் அப்படின்னாக்க ஓராண்டு கழிச்சு பார்க்குறப்ப நமக்கு நல்லா தெரியணும். என்னன்னா, நம்ம பிள்ளைங்க நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, சமூகத்தை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு செய்தித்தாளை படிச்சுட்டு அதை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்றதை கொண்டுட்டு வரணும். பாவ்லோ ஃப்ரைடேங்கிற ஒரு அறிஞர் வந்து சொல்லுவார், கல்வி என்பது மதிப்பெண்ணுக்கானதாக இல்லை, உங்களுடைய அடிப்படை உரிமையை கேட்கக்கூடியதாக இருக்கணும். என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்து அடி வாங்கிட்டு பேசாமல் உட்காந்துருந்தா நீங்கள் படித்தவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ எங்கெல்லாம் பாதிப்பு இருக்குதோ அதை பற்றி பேசணும், அதை கேள்வி கேட்கணும். அதை எது தரும்னா இந்த வாசிப்பு அவர்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த மன்றம் வந்து இன்னைக்கு வந்து துவங்குறோம். நீங்கள் எல்லாம் இதில் ஏன் உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. வீட்டில் பிள்ளைங்களை வந்து தினசரி 1 மணி நேரமாவது நீங்கள் வாசிங்கிறத நீங்கள் உற்சாகப்படுத்தணும், பெற்றோர்கிட்ட சொல்லணும். அப்போ நாங்கள் ஓராண்டு கழித்து திரும்ப நம்ம சந்திப்போம், இது எந்த அளவுக்கு போயிருக்கின்றதை பேசுவோம். இத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த மன்றம் என்பது மிகச் சிறப்பாக வரணும். இதை பார்த்து நம் அருகில் உள்ள பள்ளிக்கூடங்கள் மற்றவர்களும் இந்த வாசிப்பு பழக்கத்தை கொண்டுட்டு வர வேண்டும், அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படும் என்று வாழ்த்தி தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட
அவங்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையிலேருந்து வரேன். நவம்பர் 8 மேடம் வசந்தி தேவி அவர்களுடைய பிறந்த நாளிலிருந்து தொடர்ந்து குழந்தைகள் மத்தியில், பெண்கள் மத்தியில் வாசிப்பை முன்னெடுக்கணுங்கிறது மேடத்தோட கனவு. அந்த அடிப்படையில் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற குறிச்சிங்கிற கிராமத்தில் வாசிப்பு இயக்கத்தை குழந்தைகளை வச்சு நடத்தினோம். நிறைய பேருக்கு இயக்கத்தை நடத்துகிற ஒருங்கிணைப்பாளர்களாக நாங்கள் முடிவு பண்ணி புத்தகங்கள் கொடுத்தோம். அந்த குறிச்சியில் மட்டும்தான் முயற்சி பண்ணாங்க. குழந்தைகள் எடுத்த உடனே வாசிப்புக்கு உடனே வந்துடல, சந்தோஷமாக வரல. அவங்களுக்கு என்ன மனநிலை இருக்குன்னா, பாட புத்தகம் தவிர்த்து வேறு எதுவும் படிக்க முடியுமாங்கிற சந்தேகம் இருக்குது போல இருக்குது, படிக்கலை. அப்போ அங்கே உள்ள ஒருங்கிணைப்பாளர் மனோபாரதி என்ன பண்ணுறாரு, சில டிராயிங் ஷீட்டு கொடுத்து அதெல்லாம் வரைங்கிறாரு. சில பாட்டு பாடுறாரு, வாங்க வாசிக்கலாம்ங்கிற பாட்டு பாடுறாரு. அப்புறம் இதுக்கெல்லாம் அப்புறம்தான் அவருக்கு என்ன கலந்து பேசும்போது என்ன புரியுதுன்னா, வாசிக்க கொடுத்த புத்தகம் எல்லாத்தையுமே அந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கவர் வாசிச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு தான் வருது. அவர் வாசிச்சிடுறாரு. ஏன்னா குழந்தைகள் வாசித்ததை பற்றி ஷேர் பண்ணும்போது அதோட இணைஞ்சிக்கிறதுக்கு, ஆசிரியர் மாதிரி இல்லை, குழந்தையாக இணைஞ்சிக்கிறதுக்கு வாசிக்கணுங்கிற மாதிரி நாங்கள் கலந்து பேசுகிறோம். அப்போ வாசிச்சிட்றாரு. வாசித்த பிறகு ஒரு 2-3 கேரக்டர், உதாரணமாக காட்டில் சிங்கம், அதெல்லாம் யானை, அதெல்லாம் இருந்ததுன்னா நிறைய கேரக்டர் இருக்குது. குழந்தைகள் 10 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு கேரக்டராக கொடுக்கலாங்கிறப்ப அவங்க கேரக்டரை மனசில் வச்சுக்கிறாங்க, அது பேச வர்றாங்க. புத்தகத்தில் ஒரு கான்செப்ட் முழுக்க கண்மையாகுது. இந்த ஓவியத்தில், பாட்டில், கலந்துரையாடலில் இதெல்லாம் விட குழந்தைகள் ரொம்ப ஈர்க்கப்பட்டது நாடகத்தில். அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உள்ள தடைகள்லாம் தகர்ந்து வாசிக்க வர்றாங்க. வாசிக்க வரும்போது நம்ம என்ன சின்ன முயற்சி எடுக்கிறோம்னா, நீங்கள் ஏதாவது எழுதலாம் அப்படின்ன உடனே நம்ம பள்ளிக்கூடம் என்ன சொல்லி கொடுத்துருக்குங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம், நம்ம கொடுத்தோம்ல வாசிக்கிறதுக்கு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை பார்த்து எழுதிட்டு வந்தாங்க ஹோம்ஒர்க் மாதிரி. ஐயோ அதை சொல்லலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது எழுதுங்க அப்படின்னா அந்த புத்தகத்தில் உள்ள கேரக்டர்லாம் எழுதி வேறு ஏதோ எழுதுனாங்க. இல்லை நீங்கள் சொந்தமாக எழுதுங்க அப்படின்னா சொந்தமாக கொஞ்சம் இது எழுதுனாங்க. பிறகு ஒரு நாள் என்ன சொன்னோம்னா, நீங்கள் இப்போ மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. அதில் நாங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஃப்ரீ ரைட்டிங்னு ஒரு செஷன் இருக்கும். மனசில் நினைக்கிறத எழுதுறது, அது மிகப்பெரிய எல்லாருக்கும் வந்துடாது, மனசில் நினைக்கிறத எழுதுறது. அதை சொன்ன உடனே ஒரு குழந்தை 9th படிக்கிற குழந்தை, ரொம்ப வெளிப்படாத குழந்தை, எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த போட்டி வச்சாலும் முன் வராத, கை உயர்த்தாத, போட்டியில் கலந்துக்கலாம்ங்கிற தன்னம்பிக்கை இல்லாத குழந்தை இன்ஸ்டண்ட்டாக ஒரு கதை எழுதுது, கண்ணுக்குட்டி அப்படின்னு. அந்த கண்ணுக்குட்டியை நான் வாசிச்சிட்றேன். அதுக்கப்புறம் வேறு சில 1-2 விஷயங்களை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை எழுதுது, என் கண்ணுக்குட்டியை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எப்போதுமே என்னை முட்டும், அது முட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி அது என்னை பார்த்து கத்தும். அந்த கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது நாமும் கண்ணுக்குட்டியாக பிறந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். இந்த மனிதனாக பிறந்தா எல்லாரும் ஏழையா, இல்லை சாதியை பார்த்து தான் பேசுகிறாங்க. எனக்கு சாதி மதம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. கண்ணுக்குட்டி மாதிரி பிறந்திருந்தா சாதி இல்லை, மதம் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு யார் கண்ணுக்குட்டிக்கு அதுக்கு யார் தீவனம் போடுறாங்களோ அவங்கள தான் அதுக்கு பிடிக்கும். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் அந்த கண்ணுக்குட்டியாக பிறக்கணும். சும்மா ஒரு 15 லைன் தான், அதுக்குள்ளே எவ்வளவு செறிவான விஷயத்தை அந்த குழந்தை எழுதுது. இதில் வாசிப்பு இயக்கம் ஒரு குழந்தை மனசுக்குள்ளே எவ்வளவு பெரிய அவங்களுடைய படைப்பு ஊக்கத்தை தர்றதுங்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கான தன்னம்பிக்கை பண்ணுறது. அந்த குழந்தை மறுபடியும் சொல்கிறாங்க, ஒரு 52 குழந்தைகள் இருந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நினைவந்தல் நிகழ்ச்சியில் ஒரு குழந்தை சொல்லுது, இந்த பாய்ஸ் எல்லாம் பெஞ்சு தூக்க போடவே போயிடுறாங்க சார், எழுதவும் வர மாட்டாங்கன்னா படிக்கவும் வர மாட்டாங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் சொல்லுது. அது மாதிரி இருக்குது. நீங்கள் குழந்தைகளை வாசிக்க சொல்கிறது கரெக்ட், மேடம் சொல்கிறது கரெக்ட். ஆனால் ஏன் பெண்களை வாசிக்க சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இந்த கதையை எழுதல. காளீஸ்வரிங்கிற பேர், அந்த பொண்ணு பேர், அதோட கதையில் தான் தெரியுது. அவங்க அம்மா மறுத்துடுறாங்க, நீ போகக்கூடாதுங்கிறாங்க. அந்த பொண்ணு கதை எழுதிருச்சு. கதையை எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினோன்னே அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி, அமெரிக்கா வரைக்கும் புகழ்பெற்ற ஒரு கதையினுடைய எழுத்தாளர் அந்த நிகழ்வுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க அவங்க அம்மா. 6ஆவது வகுப்பு படிக்கிற கனிஷ்கான்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட அம்மா வரக்கூடாதுங்கிறாங்க.
5ஆம் வகுப்பு படிக்கிற தேவஸ்ரீ அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க கூடவே. ஏன் வரக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னா, ஒருங்கிணைப்பாளர் ஒரு பையனாக இருக்கான். அப்போது நீங்கள் பெண் குழந்தைய 6வது வயதிலிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பெண் குழந்தைகளை அங்கே அனுப்புறது மிகப்பெரிய சமுதாய விரோதமான நிகழ்ச்சியாக நடத்துகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, மறுத்துடுறாங்க. காளீஸ்வரி அந்த நிகழ்ச்சிக்கு எப்படி கூட்டு வந்தார் அந்த ஒருங்கிணைப்பாளர்னா, இந்த காளீஸ்வரியை மட்டும் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அனுப்பலைன்னா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற 30 கிலோ 20 கிலோ அரிசி தொடங்கி அத்தனை அரசாங்க சலுகைகளும் பறிக்கப்படும் அப்படின்னு போய் மிரட்டியிருக்காங்க. ஐயோ அப்படின்ட்டு அனுப்பி விட்ருக்காங்க. அப்படி தான் காளீஸ்வரி அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டது. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஒரு இவ்வளவு பெரிய செயல் செஞ்சங்கிற உணர்வாக கிடையாது. ஏதோ நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளை ஆனர் பண்ணுறாங்க என்று அது வந்து நிற்கிது. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து நான் இதுவரைக்கும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வெவ்வேறு பள்ளிக்கூடத்தை சேர்ந்து அந்த குடியிருப்பில் இருக்க குழந்தைகள் படித்தது ஒரே குறிப்பிட்ட பள்ளிக்கூடம் கிடையாது. அப்போ நாங்கள் இப்போல்லாம் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன போட்டி வச்சாலும் தைரியமாக கை உயர்த்துகிறோம், போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போது வாசிப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கு நான் எங்கள் அனுபவத்திலேருந்து ஷேர் பண்ணிக்கிறது என்னென்னா, முதல்ல நம்ம வாசிச்சிடணும். வாசிக்கிறத அவங்க கூட மிங்கிளாகிறதுக்கு, அவங்களோட இணைந்து போகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், டிராயிங் கொடுக்கலாம், பாட்டு பாடலாம், நாடகம் போடலாம், அந்த குழந்தைகளோட இணைந்து போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் காளீஸ்வரி அம்மாவை யோசிக்கும் போது தான் மேடம் எவ்வளவு தீர்க்கதரிசின்னு தோணுது. வரவே கூடாதுன்னு சொல்கிற ஒரு அம்மாவை அவங்க வாசித்தா மட்டும்தான் வெளியில் வர முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த வாசிப்பு இயக்கம் ரொம்ப 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 முக்கியமானது. நாங்கள் தனியாக நின்று பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் மட்டும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சக்திக்கு உட்பட்டு தமிழ்நாடு முழுக்க அங்கே வெவ்வேறு இடங்கள் நடத்திட்டு இருந்தோம். ஒரு பெரிய திரளான கூட்டத்தையும் இந்த வாசிப்பு இயக்கத்தை நடத்த போகிறவங்க மட்டும் இல்லை, அதுக்கு ஆதரவு தர வேண்டிய பெரியவர்களை இணைச்சு இந்த கூட்டத்தை நடத்துறது மிகுந்த நம்பிக்கை தருது எங்களுக்கு. அது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. இந்த புத்தகத்தை வெளியிட்டேன்னு சொன்னீங்களா? அந்த புத்தகத்தை வெளியிட்டேன்னு சொன்னீங்களா? ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அன்னைக்கு இந்த இதில் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு தான் காளீஸ்வரி. இந்த குழந்தைகள் எழுதின மொத்தம் 7 கதைகள் இருக்குது. இதை அவசர அவசரமாக ஒரு 3 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி அம்மானுடைய அந்த நினைவு நாளில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அந்த மொத்த கிராமத்தையே கூப்பிட்டு இந்த நூலை வெளியிட்டோம். அந்த நிகழ்ச்சிக்கு தான் காளீஸ்வரி வரக்கூடாதுனாங்க அவங்க அம்மா. இந்த 52 பேரில் நாம் என்ன பண்ணாலும் ஏதாவது கமெண்ட் அடிச்சு, நெகட்டிவ் கமெண்ட் அடித்து நம்மளை வந்து அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்திருந்தார். என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு கண்ணுக்குட்டி கதை கேட்டோன்னே மிரண்டார். இனிமேல் உங்களோட இணைச்சிங்க, எல்லாத்துக்கும் நான் உதவி பண்ணுறேன், உங்களை என்னவோ நினச்சேன் என்று மொத்த கிராமமும் இந்த பக்கமாக திசை திரும்பி வருது. அந்த ஒருங்கிணைப்பாளரில் ஒருத்தர் எங்கள் ஊருக்கு ஒரு லைப்ரரி வேணும்னு கோரிக்கை வச்சுருக்கார். அதனுடைய தாக்கமாக இப்படியான ஒரு நிகழ்வாக வருது. மிகுந்த நிறைவு. உங்கள் கூட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு மீண்டும் நன்றி சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்புரையாற்றிய பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு அவர் சிறப்பு செய்யும் விதமாக ஐடியாஸ் மைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்து பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் திருமிகு பேச்சியம்மாள் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாம், டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அதாவது முனைவர் வசந்தி தேவி அம்மா வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து போட்டியிட்டதை பத்திரிகையில் பார்த்துருக்கேன். மற்றபடி அவங்கள பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் 2021 பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தினுடைய கூட்டம் வந்து தென்மண்டல கூட்டம் அருப்புக்கோட்டையில் நடக்கும்போது தோழர் JK அறிமுகம், அதுக்கப்புறம் அவங்களோட பயணிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ பார்த்தா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, டீ கடைக்கு போய் ஜென்ட்ஸ் தான் டீ குடிக்க போவாங்க. அப்போ இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, மைக்கு கடிக்குது, ஆமாம், அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் ஆம்பளைங்க மட்டும்தான் போய் டீ கடையில் குடிக்கணுமா, நம்ம பெண்கள் குடிக்கக்கூடாதா? அப்படி காலார போயிட்டு ஒரு 2-3 பெண்கள் சேர்ந்து டீ குடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
என்னோட கணவர் கூட கடைக்கு போகும்போது கூட ஐயோ ஜென்ஸாக இருக்காங்களே வரலையேன்னு கூச்சம் இருக்கும். ஆனால் இந்த அம்மா பெண்கள் டீ கடைக்கு போயாவது டீ குடிக்கணும், ஏன் நீங்கள் அதுக்கு பயப்படுறீங்க, தைரியமாக வாங்க அப்படிம்பாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் பெண்கள் டீ குடிக்கிறாங்க. சரி, இவங்க முனைவர் வசந்தி தேவி அம்மா ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரா இருந்து கொண்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்காக எங்களோட இணைஞ்சு பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தோட அவங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ அவங்க எங்க இது பண்றாங்க, முதல்ல வேற சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நல்லா செழிச்சு ஒரு கிளையா ஆலமரமா அது வளரும். அப்ப இந்த வேறு நல்லா இருந்தா தான் அந்த மரம் நல்லா இருக்கும்னு குழந்தைகள் மத்தியில வேலை செய்யறதுக்கு ஒவ்வொரு திட்டம், ஊர் கல்விக்குழு, ஒரு நபர் ஒரு பள்ளி, அப்புறம் ஊர்கூடு மையம். இப்ப நம்ம ஒரு பிரச்சனை பேசணும்னா நாங்கெல்லாம் பேசியிருக்கோம். பள்ளிக்கூடத்துல ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட 300-350 இருந்தது. ஒரு 25 ஆண்டுகள்ல அரசு பள்ளியில பார்த்தா 39 கிட்ட போயிட்டு. என்ன பண்ணணும்னா ஊர்ல உள்ள யாரெல்லாம் இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொரோனா பீரியட்ல கூட்டுறோம், வாங்க வாங்க வாங்கன்னு எங்க வீட்டில் வச்சுதான் ரவுண்டா உட்காந்து பேசுறோம். என்ன பண்ணலாம், அப்ப எதுக்காக வெளியே போறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 பிள்ளைங்களாவது வெளியே போய் படிக்கிறாங்க. என்ன காரணம்னா ஆங்கில வழி கல்வி. அப்ப இது தமிழ் மீடியம் மட்டும் இருக்கு அரசு பள்ளியில. அப்ப ஆங்கில வழி கல்வி தேடி போறாங்களா, அப்ப ஆங்கில கல்வியை நம்ம ஊருக்கும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எழுதி கொடுத்து திரும்ப ஆங்கில வழி கல்வி வந்த பிறகு இதுக்கப்புறம் 2-3 ஆண்டுகள்ல இப்ப 65 பிள்ளைகளா மாத்திருக்கோம். அப்ப இந்த ஊர் கூடு மையம்னா அந்த ஊர்ல உள்ள வெல்விஷஸ் அந்த ஸ்கூலுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுதான் ஊர் கூடு மையம் அப்படின்னு சொல்லி ஒரு செயல்பாட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா வாசிப்பை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அம்மா அடிக்கடி பேசுவாங்க. அப்பந்தான் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தோட இப்ப நாம இணைஞ்சி பாரதி புத்தகாலயம் இணைஞ்சி ஒரு புத்தகம் 30 புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கோம். அந்த புத்தகங்கள் ரொம்ப எளிமையா இருக்கும். எளிமையா இருக்கும்னா வார்த்தைகள் 4 எழுத்து 5 எழுத்துல தான் இருக்கும். இப்ப நான் ஒரு அரசு பள்ளி காம்பவுண்டுக்குள்ள இருக்கேன். அரசு பள்ளியில கிட்டத்தட்ட 600-700 படிக்கிற இதுல இந்த புத்தகங்கள் தான். இதுல ஒரு 30 புத்தகங்கள் வசந்தி தேவி அம்மாவுடைய புத்தகம் இருக்கு. அப்போ அதை எதை வச்சு நான் இந்த பசங்களுக்கு இப்போ ஆசிரியர்கள் சொல்லுவாங்க நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, வாசிக்க வைக்க முடியல, பசங்க ரொம்ப என்ன கொரோனாக்கு அப்புறம் வாசிப்பே ரொம்ப பின்தங்கி போச்சு அப்படிங்கும்போது இந்த புத்தகங்களை வச்சு தான் வாசிக்கவே சொல்லி கொடுக்குறோம். எழுத்துக்கூட்டி கதைகள், சின்ன சின்ன கதைகள் அழகா வாசித்தாங்க தோழர்களே. ஆசிரியர்கள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் 1-2 குழந்தைங்க வாசிக்க முடியாத 2 மாதத்தில் தினமும் 1 மணி நேரம் எடுத்து நாங்க வாசிக்க வைக்கிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு தனிக்கவனம் செலுத்தி வாசிக்க வைக்க முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 25 சமூக நூலகங்கள் உருவாக்கி இருக்கிறோம். 25 சமூக நூலகங்கள், 7 வாண்டுகள் நூலகங்கள், 10 வாசிப்பு வசந்தி தேவி அம்மா வாசிப்பு மையங்கள். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 2008 இருந்து இந்த வாசிப்போட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் வாசிக்கணும், படிப்போம், நல்லா படிப்போம், ஒரு சப்ஜெக்ட்ல நல்லா வருவோம், எம்ஏ எம்எடி எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் படிப்பாங்க. ஆனால் ஒரு பண்பை வளர்த்து கொள்ள வேண்டுமானால் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கு. அப்போ அதை எந்த வயசுல கற்றுக் கொடுக்கணும்னா குழந்தைகளிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தையிலிருந்தே இப்போ குழந்தை ஒரு கதை வாசிக்கணுங்களேன். இப்போ ஒரு பழைய பாட்டியும் புதுவடையும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை, அதில் நிறைய வரும், குரங்கு வரும், காக்கா வரும், நரி வரும், அப்போ வார்த்தைகள் பாட்டி வரும், குச்சி வரும், விறகடுப்பு, இப்படி நிறைய வார்த்தைகளை குழந்தைங்களை கற்றுக்கிறா. அப்போ நிறைய வார்த்தைகள் பழக்கம் இருக்கும். வாசிக்கிற குழந்தை என்ன செய்யும்னா தைரியமாக பேசும். இப்போ உங்களுக்கு இன்புட் இருந்தால் தானே வெளியே அவுட்புட் வரும். ஏதாவது ஒன்று பேசுனா ஒன்றுமே வாசிக்காத எந்த இதுவுமே இல்லாத ஒரு குழந்தையால எப்படி பொதுவாக பேச முடியும்? அந்த பேச்சு வரும், தலைமைத்துவ பண்பு கூடும். அப்போ தைரியமாக பேசக்கூடிய அந்த தலைமைத்துவ பண்பு கூடுதா, அப்புறம் பண்பாடு கூடும், பண்பு கூடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சின்ன வயசுலயே என்ன அந்த பையன் லவ் பண்ணல, அந்த பொண்ணு லவ் பண்ணனா நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ட்ரெயின் அந்த தண்டவாளத்துக்குள்ள தள்ளி விடுற அந்த குரூர புத்தி வராது. வாசிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு புத்தி வராது. அதை தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார்,
cultivation of mind should be the ultimate aim of human existence. மனதை பண்படுத்துவதுதான் உச்சக்கட்ட வாழ்க்கையினுடைய லட்சியம். அப்போ இவ்வளவும் வந்து சரி இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இப்போ தோழர் ரெடி பண்ணியிருக்காங்க, இங்கே உள்ள தோழர்கள்லாம் இருக்காங்கன்னா எங்களுக்கெல்லாம் சம்பளம் உண்டானா கிடையாது. எந்த சம்பளமும் இல்லாமல் தான் எங்களுடைய தன்னார்வலர்கள் தைரியமாக இந்த சமூகத்துக்காக செய்கிறாங்க. அப்படின்னா என்ன ஒரு சிந்தனை அவங்களுக்கு சித்தாந்தம் இருக்குன்னா, ஒரு கருத்து, ஒரு நல்ல கருத்து உன்னை கவி கொண்டால், ஒரு கருத்து ஒருவனை கவி கொண்டால் அது பௌதீக சக்தியாக மாறும். ஏன் நாங்கள் வேலை பார்த்தாச்சு, கணவன் வேலை பார்க்குறாங்க, நாங்கள் வேலை பார்க்குறோம், எதுக்கு இந்த இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்கன்னா ஒரு நல்ல சிந்தனை மண்டைக்குள்ளே போயிட்டீங்களா, எப்படியாவது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா, ஏதாவது குழந்தை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துட மாட்டோமா, +2 இத்தனை பேர் படிக்காங்களா, அடுத்தவன் கல்லூரிக்கு போனானா, ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்கானா. அப்போ நீங்கள் ட்ராப் அவுட் ஆகாம பார்த்தீங்களா, இந்த இளைஞர்கள் அதாவது மாணவர்கள் வந்து படிப்பை விட்டு வெளியே போகிறானே, நாம் நினைப்போம் ஏதோ ஒரு பையன் அந்த தெருவில் ஒரு பையன் படிக்கல அப்படின்னு அசால்ட்டாக நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஒரு மாணவன், நாங்குநேரி சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நாங்குநேரி ஒரு ஒரு பையனை வெட்டினாங்க இல்லையா, சின்னத்துறையை. நாங்கள் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்துலேருந்து எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் ஒவ்வொருத்தங்க போய் ஆய்வுக்கு போய் அதுக்கு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தோம் அரசாங்கத்துக்கு. அப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இருந்த ஒரு ட்ராப் அவுட் பையனுடைய வேலை என்னன்னா, ஏல படித்து நல்ல அப்புறம் வேலையெல்லாம் கிடைக்க போது உனக்கு அப்படின்னு முதல்ல இது பண்ணுவான். அப்போ அவன் அங்கே உள்ள சமூக விரோதியாக மாறுவான். ஏன்னா இவனுக்கு கம்பெனி கிடைக்காது, 4 பேரை படிப்பு விட்டு நிப்பாட்டணும், விளையாடுறதுக்கோ மற்றதுக்கோ ஆள் தேவை இருக்கும். அப்போ படிப்பு விட்டு இடைநிற்றல்ங்கிறது ஒரு லேசான காரியம் இல்லை. அப்போ அதனால தான் அரசாங்கம் ட்ராப் அவுட் இல்லாத மாணவர்களை பிடிச்சி ஆசிரியர்கள் அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இவனை ஸ்கூலில் சேர்த்தியா, இவனை காலேஜில் சேர்த்தியான்னு முழுக்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நாம் வாசிக்க வைக்கும்போது அவனுக்கு ஏன் ட்ராப் அவுட் ஆகுறாங்கன்னு என்னோட இதில் நாங்கள் இத்தனை வருஷம் அனுபவத்தில் என்னென்னா, ஏன்டா ஸ்கூல் போக மாட்டேன், வாசிக்கவே தெரில, வெக்கமாக இருக்குது, டீச்சர் அடிக்காங்க, வீட்டில் திட்டுறாங்க, வாசிக்க தெரிலண்டாண்டா போல வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் வாசிக்க வச்சிட்டோம்னா, இங்கிலீஷ் வாசிக்க வைக்கணுங்கிறது இல்லை, அவன் தமிழில் தான் 4 சப்ஜெக்ட் எழுத போகிறான், இங்கிலீஷ் அது இது ஃபில்லப் பிளாங்க்ஸே போட்டு பாஸ் பண்ணிடுறான். ஆனால் தமிழ்லையே எழுத தெரியலன்னா அவன் எப்படி இது பண்ணுவான்? ஒரு ஊருக்கு போகிற பஸ்ஸு பேரை தெரியலன்னா என்ன பண்ணுவான்? ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ட்ராப் அவுட் இல்லாத. ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். கொங்கு அடைன்னு ஒரு ஈரோடு மாவட்டத்துக்கு போயிருந்தோம். எங்கள் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தில் அந்த 3 மாதங்களுக்கு ஒரு மண்டலத்தில் கூட்டம் போடுவோம். அப்போ அங்கே போகும்போது ஒரு வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட 85 குடும்பம் இருந்துச்சு. அதில் என்னென்னா ஒரு வீட்டுக்கு 7-8 பிள்ளைங்க, நம்மெல்லாம் 1 அல்லது 2 ஓரளவுக்கு பிள்ளைங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கக்கூடிய இதில் இருக்குது. அங்கே அந்த இளைய குழந்தைங்களை பார்க்கறதுக்காக எப்படி நம்ம முன்னாடி எங்கள் அம்மா பீரியடில் என்ன இருந்துச்சுன்னா, மூத்ததை இளையதை பார்க்குறதுக்காக மூத்ததை படிப்பு பண்ணாங்க, அந்த இது இன்னும் அங்கே இருக்குது. அப்போ அதனால குழந்தைங்களை படிக்க வைக்கணும். அப்போ அவங்களுக்கு இந்த படிக்காத கிட்டத்தட்ட 9ஆம் வகுப்பு ஏஜ் அட்டன் பண்ணோடனே கல்யாணம் முடிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தா எல்லாம் அனிமிக்கு, குழந்தைங்கள சத்து இல்லை, தாய்மார் சத்து இல்லை. அந்த மூத்த குழந்தை கவனிக்கலைன்னா அந்த இளைய குழந்தை குடுகுடுன்னு சின்ன குழந்தை ஒரு குத்துச்சட்டியில் தண்ணி வச்சிருக்கு, ஆள் இல்லைன்னா அது உள்ளதான் விழும். அப்போ இப்படி உயிருக்கு ஆபத்தான நிலையை கூட இருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் எது சொல்லி கொடுக்கறதுனா கல்வி. அப்போ அங்கே வாசிப்பிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்போ அதனால தான் வாசிப்பு மையங்கள் அங்கங்கே நடத்தணுன்ட்டு எல்லா ஊர்களையும் கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இப்போ எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் 25 சமூக நூலகங்கள், 7 வாண்டுகள் நூலகங்கள், 10 வசந்தி தேவி அம்மா வாசிப்பு நூலகங்கள் இருக்குது. வாசிப்பு இயக்கம் நடைபெறுது. யாருனாலும் பக்கத்தில் உள்ளவங்க தூத்துக்குடி மாவட்டம்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் போகிற கிராமத்தில் பூரா நாங்கள் வாசிப்பை தான் மேம்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவிகள் புத்தகங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். எந்த நிகழ்வுக்கு போனாலும் புத்தகங்கள் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பரிசா. அப்போ அந்த புத்தகங்கள் குழந்தைங்க கையிலையோ பெரிய ஒரு நிகழ்வுனா கூட புத்தகங்கள் தான் நாங்கள் பரிசீலிக்கிறோம். நாம் நினச்சிருக்கோம் இந்த புத்தகங்களை யார் படிப்பான்னு. கண்டிப்பாக ஒரு புத்தகம் அதற்கான வாசகனை தேடி செல்லும். இதுதான் உண்மை. இது வரைக்கும் நடந்தது அப்படிதான். ஒரு புத்தகம் நீங்கள் திருமணத்துக்கு கொடுத்தா கூட நீங்கள் படிக்கட்டாலும் யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்க பெரியவங்க யாருனாலும் அந்த புத்தகம் படிப்பாங்க. அப்போ புத்தகங்களை கையில் நிறைய கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு வாசிக்க விடணும். வாசிக்கிற குழந்தைகள் தான் நல்ல ஒரு குடிமகனாக வரும். அப்படிங்கிறதுக்காக வாய்ப்பு தந்த மாதிரிக்கு
நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய தென்மண்டல பள்ளிக்கல்வி பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு விருதுநகர் மாவட்டம் எஸ்என்புரம் சமுதாய பணியாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நம்மளுடைய சமூக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக மதுரை மாவட்டத்தில் மொட்டமலை என்ற பகுதியில் சமுதாய வளர்ச்சி மையம் செயல்பட்டு வருகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் பாவாளி, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி மாலை நேர கல்வி மையம், எஸ்என்புரம் செங்கமல நாச்சியார்புரம் மாலை நேர கல்வி மையம் செயல்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மந்தித்தோப்பு பகுதியில் மையம் செயல்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ராமையன்பட்டி, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், மதுரை மாவட்டம் பெத்தானியபுரம் ஆகிய பகுதிகளில் மாலை நேர சமுதாய வளர்ச்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மையங்களில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாசிப்பு திறனை கொண்டு செல்லும் வகையில் உடலுக்கு உடற்பயிற்சி, உள்ளத்திற்கு புத்தக வாசிப்பு என்று சிறப்புரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு திருநெல்வேலி மாவட்ட பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்திலேருந்து வந்திருக்கிறோம். பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாசிப்புக்கு மட்டும்தான் முக்கியமாக, அதாவது வாசிப்பு தான் எங்களோட கண்ணு அப்படின்னு நினச்சி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதே மாதிரி நாங்கள் 4 மண்டலம் இருக்கிறோம். தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம். அதில் எல்லா மண்டலத்துலேயும் எப்படின்னா எல்லாருமே தன்னார்வலர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாசிப்பு மையத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் திருநெல்வேலியிலே சொல்கிறேன். திருநெல்வேலியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். திருநெல்வேலியில் எங்கள் ஏரியா கொண்டாநகரம்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு வாசிப்பு மையம் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த வாசிப்பு மையம் நடத்தும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். பசங்க வரமாட்டாங்க, பசங்க வந்தாலும் வீட்டில் விட மாட்டாங்க, பசங்க பொண்ணுங்க யாருனாலும் அப்படி தான் வீட்டில் விட மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், வீட்டில் போய் பேசுகிறோம், பேரண்ட்டை பேசி இப்படி நாங்கள் டியூஷன் நடத்துகிறோம், புக்கு வாசிக்க வைக்கிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, புக்கு வாசித்தா என் பையன் வந்து ஸ்கூல் பாடத்தை எப்படி படிப்பான், ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டுனா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைம்மா, ஸ்கூல் புக்கும் நாங்கள் படிக்க வைக்கிறோம், அது போக இது எக்ஸ்ட்ராவாக தான் வாசிக்க வைக்கிறோம். வாசிக்க வச்சா மட்டும்தான் அவன் ஸ்கூல் புக்கை படிப்பான். வாசிக்க பழக்கம் வந்துச்சுன்னா மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான், ஸ்கூல் புக்கை படிப்பான், ஸ்கூல் பாடத்தில் அவன் பாஸ் ஆவான் அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்டுக்கு நாங்கள் அறிவுரை எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வாசிப்பு மையத்தை ஆரம்பித்தோம். இப்போ வாசிப்பு மையம் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியுமே வாசிப்பு மையத்தில் நடத்துவோம். வசந்த தேவி வாசிப்பு மையம் தான், அந்த வாசிப்பு மையம் பேரே வசந்த தேவி வாசிப்பு மையம். அந்த அம்மாவோட கனவை நாங்கள் வந்து நினைவேற்றணும் அப்படிங்கிறது தான் எங்கள் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தோட நோக்கம். வாசிப்பு மையத்தில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவோம். நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஃபுல்லாக புக்கை படினா அந்த பையனுக்கு வந்து எரிச்சல் வந்துடும், நம்மளுக்கே எரிச்சல் வந்துடும். புக்கை படிக்கும் போது ஒரு 2 பக்கம் படிப்போம், அதுக்கப்புறம் எரிச்சல் வந்துடும். அதே மாதிரி புக்ஸுமே எப்படின்னா ஒரு புக்கில் ஒரு கதை தான் இருக்கணும், ஒரு கதைக்கு ஒரு பக்கத்தில் 4 வரி தான் இருக்கணும். அப்படி தான் அந்த பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க புக்கை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த புக்கை வாசிக்கும் போது அவனுக்கு புக்கை வாசிக்க ஆர்வம் வந்துடுது. அம்மா சொன்ன மாதிரி கொங்காடை போயிருந்தோம், கொங்காடைக்கு போகும்போது அந்த புக்கை மட்டும்தான் கொண்டு போயிருந்தோம். அந்த புக்கை வாசிக்க எப்படின்னா வாசிக்க தெரிஞ்ச பையன் பயம் இல்லாமல் வாசிச்சுட்டான், வாசிக்கவே தெரியாத பையன் அந்த புக்கை கூட தொடமாட்டேன்ட்டான், புக்கை கொடுத்தோன்னே அவன் எஞ்சி ஓடிட்டான். அப்புறம் இந்த புக்கையும் வாசிக்கிறதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்ல. அப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம சின்னதாக அதுதான் நுழை, நட, ஓடு, பறை அப்படின்னு 4 இதில் புக்கு வச்சுருந்தோம். அந்த புக்கில் நுழையில் வந்து படம் இருக்கும், 1-2 வார்த்தைகள் இருக்கும். நட புத்தகத்தில் என்னக்குன்னா படம் கொஞ்சம் கம்மியாகும், வார்த்தைகள் கொஞ்சம் கூடும். அப்புறம் பறை, நுழை, நட, ஓடுல என்ன பண்ணுவோம்னா ஓரளவு வார்த்தைகள் வந்துடும், அவன் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சிடும். பறை அப்படின்னா படமே குறைஞ்சிரும், ஃபுல்லாக வார்த்தைகளாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து எந்த கேட்டகரி வைஸாகவும் நம்ம பிரிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து நுழை புக்கு தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ ஹையர் செகண்டரி பையன் நுழை புக்கை தான் படிப்பான். ஏன்னா சில பையனுக்கு வாசிக்க தெரியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாசிப்பு மையத்துக்கு குழந்தைகளை வர வச்சு அந்த பையங்களுக்கு பிள்ளைகளோ பசங்களோ யாருக்குனாலும் வாசிக்கிறத ஒரு பழக்கமாக நம்ம உருவாக்கணும். அவன் 1 மணி நேரம் வாசிக்கலாம்னு பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் அந்த புக்கை திருப்பியாவது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். ஏன்னா அவன் திருப்பி பார்க்கும்போது உடலில் உள்ள ஒரு ரெண்டு லைன் அவனுக்கு தெரியலாம். அந்த புக்கெல்லாம் பார்த்து சில பிள்ளைகள் எங்கள் இதில் வாசிப்பு மையத்தில் உள்ள பிள்ளைலாம் வாசிக்க தெரியாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வாசிக்க தெரியாது. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம்லாம் இருக்குது, இந்த படம் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவான். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா வாசிக்க தெரியாத பையன் ஒரு கதையை சொல்கிறான், நம்ம வந்து படிக்க தெரிஞ்சுதான் அந்த கதையை சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய என்ன பண்ணுவோம்னா நிறைய நிகழ்ச்சி நடத்துவோம். அந்த நிகழ்ச்சிக்கு புத்தகம் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பரிசா கொடுத்துருவோம். ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடத்த இப்போ ஒரு சென்டர்ல 5 நிகழ்ச்சி எடுத்துருக்கோம்னா அந்த ஒரு பையன் கையில 5 புக்கு இருக்கும், 5 புக்கையும் அவன் வாசிப்பான்.
நம்ம முன்னாடி வாசிக்கலாம்னு அவன் தெரியாம எங்கேயோ இருந்து அவன் வாசிப்பான். அதுக்காகவே புக்கு வந்து நாங்கள் பரிசா கொடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் கொங்காடை போகும்போது கொங்காடையில வாசிப்பு மையத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டே வந்துட்டோம். அந்த புக்கு நாங்கள் இருந்து கொண்டு போன புக்கை வச்சு அங்கே 2 பிள்ளைகளு படித்த பிள்ளைகளு காலேஜ் முடிச்சிருக்காங்க 2 பிள்ளைகளு. அந்த பிள்ளைகளை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வாசிப்பு மையத்தை ஆரம்பிக்க பிள்ளைகளுக்கு புக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுலேயுமே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஒரு டியூஷனே நடத்தினாலும் பிள்ளைகள் வரமாட்டாங்க, ஃப்ரீ டியூஷனே நடத்தினாலும் பிள்ளைகள் வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் அந்த கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் நம்ம அந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்காக வாசிப்பு மையத்தை ஆரம்பித்து வாசிப்பை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கொங்காடைங்கிறது வந்து ஈரோடு மாவட்டத்தில் சமவெளி பகுதியிலிருந்து 48 கிலோமீட்டர் மலை பகுதி, ஹில் ஸ்டேஷன் சொல்லுவோம்ல. அங்கே ஃபுல்லாகவே பழங்குடி மக்கள். பேரண்ட் எல்லாம் காட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எல்லாருமே பையன், அம்மா சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் 7 பையன் இருப்பானா, 6 பையங்களை உள்ள பையன் பார்த்துப்பான். அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி அதான் கொங்காடை. அந்த பகுதியில் வந்து எங்கள் மண்டல கூட்டம் நடந்துச்சு. மாநில ஒருங்கிணைப்பு குழு அந்த மேற்கு மண்டலத்தில் நடத்துனாங்க. அந்த கூட்டத்தில் அந்த பகுதியை வந்து நாங்கள் ஒரு பகுதியாக எடுத்து அதுக்காக மறுபடியும் விசிட் போனோம். விசிட் போய் 2 நாள் ஸ்டே பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு வாசிப்பாக இருக்கட்டும். ஸ்கூலில் இப்போ வந்து ஸ்கூலில் நம்ம தேவையை போய் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு முடியலை. அப்படின்னா ஊர்கல்விக்குழு அமைக்கணும். ஊர்கல்விக்குழுனா என்ன, நம்ம ஸ்கூலில் உள்ள பேரண்ட் வந்து இப்போ ஸ்கூலில் தேவையே ஸ்கூலில் போய் டைரெக்டாக கேட்க முடியலனாலும் நம்ம ஊரில் கூட்டம் போடுவோம், ஊர்க்கூட்டம் போடுவோம். அதே மாதிரி ஊர்கல்விக்குழுன்னு ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து அந்த கூட்டத்தில் பேசி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலில் போய் பேசும்போது ஹெச்எம் வந்து இப்போ தனியாக போனால் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அதே கூட்டமாக அந்த ஊர் மக்கள் கூட்டமாக போனால் கட்டாயம் கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஊர் மக்கள், நம்ம ஸ்கூல் அங்கே தான் இருக்குது, அவங்க பிள்ளைங்க படிக்காங்க, அதுக்காக கேட்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஊர்கல்விக்குழுவை அமைச்சிட்டு வாசிப்பு மையத்தையும் ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கோம். அனைவருக்கும் நன்றி. திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு மொட்டமலை மாலை நேர கல்வி சமுதாய வளர்ச்சி மைய பணியாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக நம்மளுடைய ஐடியாஸ் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சிறப்பு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக வந்து பேராசிரியர் வசந்தி தேவி அவர் மூலிமா ஒரு வாசிப்பு மன்றத்தை உருவாக்குனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் வந்து இந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து அதிகப்படுத்தி குழந்தைகள் மத்தியில் கொண்டுட்டு போகிறது வந்து ரொம்ப சிறப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் ஏஐ அதிகமாக யூஸ் பண்ணுற சூழல் அதிகமாகிடுச்சு. குழந்தைகள் வந்து மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகிற வழக்கம் அதிகமாகிடுச்சு. ஆனால் குழந்தைகள் மத்தியில் வந்து இந்த மாதிரி வாசிப்பு பழக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வாசிப்பு மன்றத்தை உருவாக்குனது வந்து ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இப்போ குழந்தைகள் மத்தியில் வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு. அதை வந்து தொடர்ந்து இந்த வாசிப்பு மன்றம் வந்து இந்த வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான பணிகளை முன்னெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். குறிப்பாக வந்து இந்த நிகழ்வு வந்து எங்களுடைய மையத்தினுடைய இயக்குனர் ஃபாதர் ஜோசப் சேவியர் பங்கேற்கிறதா இருந்தது. அவர் வந்து இன்னொரு மீட்டிங் போனதுனால ஐடியாஸ் மையத்தின் சார்பில் நான் பங்கேற்றது நான் இந்த நிகழ்ச்சியை நான் பெருமையாக கருதுகிறேன். குறிப்பாக ஐடியாஸ் மையம் வந்து பல்வேறு பயிற்சிகள் வந்து அடித்தட்டு மக்களுக்காக மேடை பயிற்சி, எழுத்து பயிற்சி, சமூக பகுப்பாய்வு பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பணியை ஐடியாஸ் மையம் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறது. இந்த வாசிப்பு பழக்கத்துடைய முக்கியத்துவம் எப்படி நான் உணர்றேன்னா, ஐடியாஸ் மையத்தில் வந்து ஒவ்வொரு பயிற்சியிலுமே காலையில் 7லேருந்து 8 மணி வரைக்கும் வாசிப்பு பழக்கம் இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சின்ன சின்ன புத்தகங்கள், அதே போல் சின்ன சின்ன புத்தகங்கள் கொடுத்து வாசிப்பு வைப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் ஒவ்வொரு பயிற்சி முடிஞ்ச உடனே கடைசி நாள் வந்து ஒரு திறனாய்வு செய்வோம். மற்ற பயிற்சிகள் நடந்த விதத்தெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் அந்த வாசிப்பு பழக்கம் வந்து எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவமாக கருதுனாங்க அப்படின்றத அவங்களுடைய திறனாய்வு செய்யும்போது அவங்க சொல்லும்போது அப்போ இன்னும் வந்து அதிகமான புத்தகங்கள் வாங்கி அவங்க வாசிக்கிறதுக்குண்டான வழிகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்றது எண்ணத்தின் அடிப்படையில் அது தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காலையிலும் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் வந்துட்டு இப்போ ஐடியாஸ் மையத்தில் ஒரு 5 நாள் பயிற்சி வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். மேடை பயிற்சி ஒரு 40 பேர் பங்கெடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து அவங்க மேடையில் பேசும்போது சின்ன சின்ன புத்தகங்களை வாசிட்டு தான் வந்து பேசணும். ஆனால் வந்து நிறைய ஒரு கல்லூரி மாணவர்கள், ஒரு சிலர் மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, தமிழை இன்னும் வாசிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து தமிழை வாசிக்க முடியாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தை
உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதுபோல் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பானதாக நான் பார்க்குறேன். தொடர்ந்து இந்த பணிகளை முன்னெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஐடியாஸ் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய வாழ்த்துறை வழங்க குழந்தை உரிமை செயற்பாட்டாளர் கணேசன் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்வான நாளாக இந்த நாளை நான் பார்க்குறேன். நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்குறேன். நம்முடைய அலைகுடி மக்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க பல பேர் கை நாட்டு வைக்கிற அந்த சூழலில் இருந்து கையெழுத்து போடுற அந்த சூழலுக்கு பல பேர் மாறி இருப்பீங்க. சரிதானா? சரிதானா? சரிதான். நம்ம குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கல்வி அப்படின்ற விஷயம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது படிப்படியாக நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம சமூக மக்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்துருச்சுன்னு நான் சொல்லலை, சரியா? வந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறது அவசியம்தான், நம்ம பிள்ளை படிக்கிறது அவசியம்தான், ஸ்கூலுக்கு போயே ஆகணும், நம்ம எவ்வளோ சிரமப்பட்டாலும் நம்ம பிள்ளைய 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு அனுப்பணும், வக்கீலுக்கு படிக்க வைக்கணும், டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு பலவிதமான கனவுகளோட ஒரு சில நபர்கள் இருப்பீங்க. நான் ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். எல்லாரும் இருப்பீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் எப்படி சொல்லியிருந்துருக்கணும்? எல்லாரும் இருப்பீங்கன்னு நான் சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் அப்படி நான் சொல்லலை. ஆனால் நான் அப்படி தான் சொல்லியிருக்கணும், எல்லாரும் இருப்பீங்க அப்படின்னு. ஆனால் ஒரு சில நபர்கள் இருக்கிறீங்க. இந்த நிலை மாறணும். இன்னைக்கு அதிகமாக பள்ளிக்கு வெளியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்ம சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளாக இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு குழந்தை எங்கே தான் இருக்கணும்? பள்ளிக்கூடத்துக்குள்ளே தான் இருக்கணும். குழந்தைங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டில் இருக்கணும். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட வேற எங்கேயும் என்ன இருக்கக்கூடாது? குழந்தைங்க இருக்கக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துல குழந்தைக்கு, தொழில் செய்யக்கூடிய இடத்துல குழந்தைங்க இருக்கக்கூடாது. அப்போ குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கணும். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய வலியுறுத்தி தான், அதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி தான் இந்த நிகழ்வு என்பது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அது மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர் அம்மா வசந்தி தேவி அவங்களுடைய நினைவாக இந்த நிகழ்வு வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாகவே இன்றைக்கி குழந்தைங்களை இந்த கல்வி அழுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு முன்னாடி வந்து 2 கல்வியாளர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, 2 ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. தோழர் சிவா, அவருக்கு பேரே என்ன அப்படின்னா கலகல வகுப்பறை சிவா. என்ன பேர்? என்ன? ஆமாம், அவருடைய வகுப்பறை எப்படி இருக்கும்? கலகலன்னு இருக்கும். ஒரு ஆசிரியர் வழக்கமாக நமக்கு பாடம் எடுத்திருப்பாங்கல்ல, மேக்ஸ் பிடிக்காமல் போனதுக்கே ஆசிரியர் தான் காரணமாக இருப்பார், இங்கிலீஷ் பிடிக்காமல் போனதுக்கே வாத்தியார் தான் காரணமாக இருந்திருப்பார். அப்படி இல்லை, இவருடைய வகுப்பறை எப்படி வகுப்பறையாக இருக்கும்? கலகலன்னு இருக்கும். குழந்தைகளுக்கான வகுப்பறையாக இருக்கும், குழந்தை நேசிக்கக்கூடிய வகுப்பறையாக இருக்கும். அதே போல் பக்கத்தில் இன்னொரு தலைமை ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் சரவணன். அவரும் கதை சொல்கிறதுல மன்னன். அவர் அவ்வளோ குழந்தைங்க அப்படியே தன்னை மறந்து கதை கேட்குற அளவுக்கு அந்த கதை சொல்கிறதுல வந்து அவ்வளவு நேசித்து சொல்லுவார். நேற்று கூட எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். அந்த வீடியோவில் வந்து நான் ரசித்து அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். தோழர் இல்லையோ? பின்னாடி ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ஒரு குடிகாரர் மாதிரி வந்து ஒரு 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 ரோல் பிளே, ஒரு நாடகம். அவர் அப்படியே அவரே பேசி பலவிதமான ரோலில் அவர் பேசுகிறாரு. பேசி குழந்தைகளை வந்து வித்தியாசமான கருத்துக்களாக எளிமையாக குழந்தைகளுக்கு கொண்டு போகக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. நான் ரொம்ப ஒரு அடையாளத்துக்காக இந்த 2 பேர் அப்படின்றத நான் சுட்டி காட்டினேன். ஆனால் இது போல நிறைய ஆசிரியர்கள் இன்னைக்கு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த கல்விக்கூடமே எப்படி இருக்குன்னா, பள்ளிக்கூடத்திலிருந்து குழந்தைய தூரமாக விரட்டுறதுக்கான ஒரு பள்ளிக்கூடமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களே,
எதை தூக்கிட்டு போகிறாங்க? எதை தூக்கிட்டு போகிறாங்க? புத்தகம் ரொம்ப கவனமாக சொல்கிறாங்க. புத்தக பையின்னு சொல்லல, புத்தக மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு வெயிட்டாக இருக்குது இன்றைக்கி புத்தக பை. தோழருடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறனால அதை கொஞ்சம் நான் வலியுறுத்துகிறேன். இதையும் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ரீசெண்டாக நான் வந்து தேசிய அளவில் பள்ளி புத்தக கொள்கை அப்படின்னு ஒன்று ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறாங்க. 2020 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு கொள்கையை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கொள்கையில் ரொம்ப கவனமாக என்ன சொல்கிறாங்கன்னா, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க தூக்கிட்டு போகக்கூடிய புத்தக பையை குறைஞ்சபட்சம் 1.5 கிலோவிலேருந்து 1.25 கிலோக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. 6ஆம் வகுப்புக்குள்ளே படிக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இருக்காங்களே, 1 2 3 4 5 6, இந்த 6 வகுப்புக்குள்ளே படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய புத்தகப்பை அதிகபட்சமாக 2 கிலோ இருக்கணுன்றாங்க. இன்னைக்கு ஒரு புத்தகம் 1.5 கிலோ இருக்குது, ஒரு புத்தகம், ஒரு நோட்டு 1.25 கிலோ இருக்குது, சில பெரிய புத்தகமே 2.5 கிலோ இருக்குது. நான் சொல்கிறது புத்தக பையே 2.5 கிலோ தான் இருக்கணும்னு இந்த கொள்கையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் அவே ஸ்கூலுக்கு ஒரு பேக்கை தூக்கிட்டு போனான்னா அந்த பேக் எத்தனை கிலோ இருக்கணும்? 5 கிலோக்குள்ள கீழே இருக்கணும். அப்போ இதுக்கு ஒரு விதியை வச்சிருக்கிறாங்க. என்ன விதி சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தையினுடைய எடையில் 10% தான் புத்தகத்து பையனுடைய எடை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 கிலோனா எத்தனை கிலோ இருக்கணும்? 2 கிலோ இருக்கணும். அப்போ இதுதான் விதியாக வகுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நம்ம குழந்தைங்க எவ்வளவு எடை உள்ள புத்தக பையை வந்து தூக்கிட்டு பள்ளிக்கு போகிறாங்க அப்படின்னு. 20-25 கிலோ தூக்கிட்டு போகக்கூடிய குழந்தைகள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இந்த புரிதலின்மை நம்ம அரசுக்கு இருக்குது, பள்ளி நிர்வாகங்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அப்போ இதையும் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. வாசிப்பு அப்படின்ற விஷயம் நேசிப்போடு நடக்கணும், வற்புறுத்தி நடக்கக்கூடாது. அப்போ இந்த நேசிப்போடு நடக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சூழலை வந்து இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து குழந்தைக்கு வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அதை மையப்படுத்தி தான் முனைவர் வசந்தி தேவி அவங்களுடைய நினைவாக நம்முடைய அலைகுடி மக்கள் சங்கம் இயக்கத்தினுடைய மன்றங்கள் செயல்படக்கூடிய பகுதிகளில் இப்படி ஒரு வாசிப்பு இயக்கத்தை நம்ம தொடங்கியிருக்கிறோம். இந்த தொடக்கம் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம குழந்தைங்க வாசிக்க ஆரம்பிக்கணும், எளிமையான கதை புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். இந்த வாசிப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய உலகத்தை அவங்க கண்ணில் காமிக்கும், பரந்துபட்ட உலகத்தை கண்ணில் காமிக்கும், நிறைய புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆரம்பிப்பாங்க. அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ஆசைகள் மேலே போய்கிட்டே இருக்கும். நான் இப்படி படிக்கணும். கல்வியின் மீது, பள்ளிக்கூடத்தின் மீது, புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படின்றது கூடிக்கிட்டே போகும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது, இது போன்ற கதை புத்தகத்தை குழந்தை கையில் கொடுத்து வீட்டில் சும்மா இருக்கும்போது வாசிக்க சொல்கிறது நம்முடைய மிக முக்கியமான கடமை. யாருடைய கடமை? எல்லாருடைய கடமை. நம்ம படிக்கலை, நம்ம குழந்தை படிக்கணும். நமக்கு வாசிக்கிறது சிரமமாக இருக்குது, நம்ம குழந்தை நல்லா வாசிக்கணும். நமக்கு ஆங்கிலம் பேச தெரியல, நம்ம குழந்தை நல்லா ஆங்கிலம் பேசணும். இதெல்லாம் நமக்கான ஒரு கனவாக இருக்கணும். இந்த கனவு நினைவாகணும். அந்த நினைவாகுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய குழந்தை உரிமை செயற்பாட்டாளர் அவர்களுக்கு திட்ட வழக்கறிஞர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய திட்டத்தின் மூலமாக 10 இடங்களில் 10 சமுதாய வளர்ச்சி மையங்களில் வசந்தி தேவி அம்மா அவர்களின் வாசிப்பு மன்ற தொடக்க விழா நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வாசிப்பு மன்றங்களுக்கு புத்தகங்களை வழங்கி சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும்
பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. மிகவும் மகிழ்ச்சியான தருணம் இந்த தருணம். குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாசிக்க ஏற்பாடு செய்வதை விட இந்த உலகத்தில் ஒரு சிறந்த காரியம் இருந்துவிட முடியுமா? மகிழ்ச்சியாக. ஆமாம், ஃபின்லாந்துன்னு ஒரு நாடு, உலகத்தில் தரமான கல்வி அந்த நாட்டில்தான் இருக்கிறது. நல்லா படிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பெருமை அந்த நாட்டுக்கு உண்டு. உலகத்திலேயே பள்ளிக்கூடத்திற்கு மகிழ்ச்சியாக போகின்ற குழந்தைகளுடைய நாடு எதுன்னு கேட்டால் ஃபின்லாந்து நாடு. நல்லா படிக்கிறவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. நல்லா படிக்கணும், மகிழ்ச்சியாக படிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இல்லை, ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். நீங்கள்லாம் நடத்த போகின்ற அந்த வசந்தி தேவி வாசிப்பு மன்றம் இருக்குது இல்லையா, அதில் இப்படி ஒரு குறிக்கோளை உருவாக்கிக்கலாமான்னு பாருங்கள். பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே உங்கள் மன்றத்துக்கு வருவதற்காக அவர்கள் பெற்றோர்களை அறிக்கணும். அந்த குழந்தைங்க, அம்மா நாங்கள் மன்றத்துக்கு போகணும், நாங்கள் மன்றத்துக்கு போகணும், நாங்கள் மன்றத்துக்கு போகணும் அப்படின்னு அறிக்கணும். ஆனால் உங்கள் மன்றத்தை விட்டுட்டு போகிறதுக்கு அழணும். ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த வாசிப்பு மன்றம் அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பலனை அடைந்து விட்டதுன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமே. ரொம்ப சங்கடப்பட்டுட்டு போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ளே முடிஞ்ச உடனே அப்படியே ரக்க முளைச்சா மாதிரி பறந்துட்டு வராங்க இல்லையா? அப்படி இருக்கவே கூடாது. பாருங்கள், கல்வி நிலையங்கள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சந்தோஷமாக போகணும். ஐயோ இதுக்குள்ளே முடிஞ்சு போச்சா பள்ளிக்கூடம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு மன்றங்களாக இது உருவாகணும். சரியா? அதை உங்களுக்கு வேண்டுகோளாக வச்சிடுறேன். தோழர்களே, ரொம்ப ஒரு கவலையான சூழ்நிலை இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 94,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது. 94,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது. அதிகமாக எந்த மாநிலம்? பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஜம்மு காஷ்மீரில் கூட பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மூடிய பள்ளிகள் குறைவுன்னு ஒன்றா திருப்தி அடைச்சிக்கலாம். 208 பள்ளிகள் அதிகாரபூர்வமாக மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போது என்ன ஆபத்து தெரியுமா? நீலகிரி மாவட்டத்தில் 48 பள்ளிகளில் ஒரு பள்ளியில் கூட 1ஆம் வகுப்பில் யாரும் சேரவில்லை. 48 பள்ளிகளில் பிரைமரி ஸ்கூலில் 1ஆம் வகுப்பில் யாருமே சேரலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 2ஆம் வகுப்பு நடக்குது, அடுத்த வருஷம் 3ஆம் வகுப்புல தான் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 5 நடக்கும், மூடிடுவாங்க. அப்போ இன்னும் ஒரு 3-4 ஆண்டுகளில் 48 பள்ளிகள் மூட போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை? நம்மளால் வருத்தப்பட முடியுது. போய் அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட ஊர் மக்கள்கிட்ட பேசி, ஐயா உங்களுக்கு தெரியுமா ஐயா, ஒரு ஊரில் அரசு பள்ளி தானே அந்த ஊரினுடைய பெருமை, அந்த ஊரின் பெருமையே எது? அரசு பள்ளி தான். எல்லாரையும் கூட்டு படிக்க வச்சது, பாகுபாடு இல்லாமல் படிக்க வச்சது, சாதி மதம் ஆண் பெண் ஏழை பணக்கார எந்த பாகுபாடு இல்லாமல் படிக்க வச்சது.
அந்த பள்ளி மூடப்படுவது என்பது அந்த ஊரில் நடந்த மரணத்திலேயே மிகவும் சோகமான மரணமாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு மரணம் நடக்கலாமா? அரசு பள்ளி மூடுகின்ற அவலம் இருக்குது பாருங்க, நடக்கவே கூடாது. இன்னொரு அறிக்கை வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. 2418 பள்ளிகளில் ஓரிலக்க மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா 10க்கு குறைவாக தான் மாணவங்க படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் மூட போகுதுன்னு அர்த்தம். ஒரே ஒரு திருப்தி, மத்திய பிரதேஷ் மாதிரி நாம் இல்லை, ராஜஸ்தான் மாதிரி இல்லை, பீகார் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அரசு பள்ளி மூடப்படுவது என்பது ஒரு அடித்தட்டு மக்கள், போராடுகின்ற உழைப்பாளி மக்கள், அவர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி புகலிடம் என்பதே அதுதானங்க. அதை மூடுறதுக்கு அனுமதிக்க கூடாது தானே. நடுவிக்கோட்டை தானே அந்த ஊர் பேர், நடுவிக்கோட்டை, பட்டுக்கோட்டை பக்கத்தில். ஹாஸ்டலை மூட போகிறாங்க. பிசி, எஸ்சி, பிசி, எஸ்சி ஹாஸ்டல், ஆயுதிராவிட நலத்துறை ஹாஸ்டல். என்னன்னு கேட்டால் பசங்க யாரும் இல்லைன்றாங்க. அந்த ஊரில் மலர்விழின்னு ஒரு அம்மாங்க, மலர்விழின்னு ஒரு அம்மா, அது அங்கேருந்து போகுது. இவருக்கு உடனே ஃபோன் அடிச்சுது, இவங்க போய் பேசுகிறாங்க. பேசி அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னா, துறையில் போய் பார்க்குறாங்க. பசங்களன்னா என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. நான் பசங்களை சேர்த்து விட்றேன். அந்த அம்மா சொல்லுது, மலர்விழி சொல்லுது, நான் அந்த ஹாஸ்டலில் பள்ளிக்கூடத்தை சேர்த்துக்கிறேன். வாட்ச்மேனும் இப்போ இல்லையே, ரொம்ப நாளாக இல்லாதனால எங்கள் ஊரில் ஒரு டேர்ன் டியூட்டி போட்டு நாங்கள் ஹாஸ்டலில் பார்த்துக்கிறோம். ஒரு நாளைக்கு மலர்விழி, ஒரு நாளைக்கு 11 மாணவர்கள் 11 பேர் நாங்கள் பார்த்துக்கிறோம். பெற்றோர்கள் சொல்கிறாங்க, ஐயா இன்னைக்கு அந்த ஹாஸ்டல் தப்பி பொழைச்சிருக்குது, ஐயா தப்பி பொழைச்சாச்சு. அரசு பள்ளியை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஊருக்கும் அரசு பள்ளிக்காக துடிக்கின்ற இதயம் ஒன்றாவது வேண்டும். துடிக்கணும், அதுக்காக துடிக்கணும். நம்முடைய சோகத்திற்காக நாம் துடித்து பிரயோஜனம் இல்லை, ஊருடைய சோகத்திற்காக துடிக்கணும் இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு தான் இந்த பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் என்ற பயணத்தை, ஆனால் நம்பிக்கை தளராமல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கை தளராமல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எப்படியாவது காப்பாற்றிடணும், எப்படியாவது காப்பாற்றிடணும். சில பள்ளிக்கூடங்களை காப்பாற்றிருக்கிறோம். 2 மாணவர்களோடு ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் நடுப்பாளையம் என்ற ஊரில் பள்ளிக்கூடத்தை மூட போகிறாங்க. அப்புறம் ஒரு 19 மாணவர்களை அங்கே இருக்கிற சுடர் நடராஜன் என்றவர் சேர்த்து இன்றைக்கி அந்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 100 மாணவர்களுடைய பள்ளிக்கூடமாக அது நடந்து கொண்டு இருக்கிறது. அரசுக்கு கவலை இல்லைங்க. அரசாங்க பள்ளி நடத்தணுன்றதில் அரசு கவலை இல்லை. எனக்கு இந்த அரசா அந்த அரசா இல்லை, எந்த அரசுக்குமே கவலை இல்லை. தனியார் பள்ளி கூட மூடிட்டு போங்க, ஆனால் அரசு பள்ளியை மூடக்கூடாது இல்லையா? மூடக்கூடாது. ஒரு எல்லா வகையிலையும் ஒடுக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு புகலிடமே அதாங்க. படிக்கிறான் படிக்கல, அது வேற விஷயம். ஒரு சின்ன ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், ஒன்றுமே படிக்க மாட்டேறாமா, ஏமா இந்த பிள்ளையை அனுப்பிச்சிட்ருக்கிறேன்னு பெற்றோர்கிட்ட அந்த ஆசிரியர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அந்த அம்மா சொல்லும், ஐயா அவன் நல்லா படிக்க மாட்டான், ஒழுங்காக படிக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும் ஐயா, ஆனால் அவனை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டிங்கன்னே வச்சுங்க, இந்த ஊரை சுற்றி ரொம்ப மோசமாக போயிடுவான் ஐயா. உங்ககிட்ட இருக்கிறான் பாருங்க பள்ளிக்கூடத்தில்,
அந்த நேரத்துலையாவது குறைஞ்சபட்சம் அவன் மனுஷனாக வாழறான் ஐயா. அதுக்காகவாவது தயவு செய்து அவனை சேர்த்துக்குங்க. உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன்னு கேட்குறாங்க அந்த அம்மா, அந்த அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கிட்ட. குழந்தைகள் கல்விக்கூடத்தில் இருப்பது என்பது சுற்றி இருக்கிற சமூக குற்றங்களிலிருந்து அவரை ஒரு வகையில் காப்பாற்றுவதற்கு உதவுகிறது. சரியா? இந்த பணியை அவர் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறார். எத்தனை மணி நேரம் ஜேர்னிங்க? பட்டுக்கோட்டை எத்தனை மணி நேரம் பயணம்? ஒரு 4 மணி நேரம், 5.5 மணி நேரம். இவர் பேங்க்கில், இந்தியன் பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆனவர். இவர் அரசாங்க பள்ளியை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறார். இந்த குழந்தை வெண்ணிலா இல்லம் தேடி கல்வியில் ஒரு 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்த பொண்ணு. திருநெல்வேலி மாவட்டத்தில் கொண்டா நகரத்தில் ரொம்ப துடிப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நீ கொஞ்சம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்குறியாமா அப்படின்னு கேட்டேன். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து புறப்பட்டு வந்திருக்கிறாங்க இங்கே. நான் வரேன் சார். நான் அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா காசு கசுலாம் இதெல்லாம் கிடைக்காதுமா, நம்மக்கிட்ட அந்த வசதியெல்லாம் கிடையாதுமா. சார் யார் சார் காசு கேட்டா? நன்றி, உட்காருங்க. ஒரு எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்லேயே குழந்தை ஒருங்கிணைப்பாளர் இவர். உருவத்தில் குழந்தை, செயல்பாட்டிலும் அந்த குழந்தை மனப்பான்மையோடு செயல்படுறவங்க. வெண்ணிலா திருச்செந்தூர், கடகோடி, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர். 6-7 மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை 5 மணி நேரத்துக்கு மேலே. 4:30 மணிக்கு பஸ் ஏறினாங்க, வந்திருக்கிறாங்க. 4:30 மணிக்கு பஸ் ஏறி வந்திருக்கு. இவங்க வீடை போய் பார்த்தீங்கன்னா வீட்டு மாடியில் ஒரு ஷெட்டை போட்டு அந்த ஊர் குழந்தைங்க யார் வேணாலும் வந்து படிக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஷெட்டை போட்டு விட்டுட்டாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க யார் வேணாலும் உட்காந்து படிக்கலாம். அதில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவுவாங்க. கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பரீட்சைக்கு தயார் பண்ணுவாங்க, போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. 14 பேர் அங்கே படித்தவங்க அரசு பணியில் வந்திருக்கிறாங்க. அதற்காகவே அந்த வீடு டெடிகேட் ஆகிருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதனாக வாழ்ந்து, நன்றி தோழர், ஒரு மனிதனாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, சமூக மனிதனாக வாழணும். ஒரு சமூக மனிதனாக வாழணும். நம்மளை பார்த்தா சுற்றி இருக்கிறவங்க இவர்கிட்ட போனால் ஏதாவது ஒரு ஆலோசனை கிடைக்கும், இந்த அம்மா கிட்ட போனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தால் அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. மனிதன் சமூக மனிதனாக வாழணும். இந்த வீடே சமூக வீடாக இருப்பதை நான் பார்த்தேன். அந்த சமூகம், அந்த ஊர் சமூகமே வந்து இந்த வீட்டை சொந்தம் கொண்டாடுகிறது. அவங்க மாட்டம் வருவாங்க, படுத்துப்பாங்க, நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் படுப்பாங்க, அப்புறம் படுத்துப்பாங்க. இவர்கள் எல்லாம் எதற்காக இங்கே வந்தாங்க சொல்லுங்கள்? உலகத்திலேயே ரொம்ப உன்னதமான விஷயம் எது தெரியுமா? தன்னலமில்லாத ஒரு காரியத்தை செய்வர்கள் ஒன்று கூடி சந்திப்பது இருப்பது பாருங்க, அதுதாங்க, அதுதான் பெருசு. ஒரு தன்னலமற்ற ஒரு பணியை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. வாழ்க்கையெல்லாம் கல்விக்காகவே தன்னுடைய மூச்சை செயல்பட்ட வசந்தி தேவி அம்மா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பெயரில் ஒரு வாசிப்பு மன்றத்தை ஆரம்பிக்க போகிறீங்க. அப்போ தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அப்பா நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறேன், உங்களால் வர முடியும்னா வாங்க அப்படின்னு சொன்னேன். வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சந்திப்புகள் அரிது, ரொம்ப ரொம்ப அரிது. நான் இங்கே மதுரைக்கு வர்ற சமயத்தில் தோழர் கலகல வகுப்பறை சிவா, தோழர் சரவணன் வெளியே போயிருக்கிறார்ல, வந்துடுறேன்னு சொன்னார். தோழர் சரவணன், தோழர் ஜெயமாலினி, தோழர் உஷா ராஜேந்திரன் அதை உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் உங்கள் முகத்தை காட்டுங்க. ஜெயமாலினி தோழர், உங்களுடைய மகளும் வந்திருக்கிறாங்கல்ல? ரைட், மகிழ்ச்சி. இப்படி ஒரு 11 பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன். வேறு யார் வந்திருக்கிறாங்கன்னு தெரியல, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருமே
ஒரு பொது காரியத்திற்காக செயலாற்றி கொண்டிருப்பவர்கள். இப்போ இங்கே வந்தோம்னா அந்த அந்த எனக்கு ஒரு பேட்ரி ரீசார்ஜ் ஆகணும் இல்லை, இவர்களையெல்லாம் பார்த்தா என்னுடைய பேட்ரி ரீசார்ஜ் ஆகும். இந்த 74வது வயசில் கூட வேகமாக நடைபோட முடியும், வேகமாக பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் இந்த தோழர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த தோழர்களுக்கு இந்த சமயத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 5:30 மணிக்கு வந்துட்டேன். சரவணன் தோழர் ஃபோன் பண்ணார், தோழர் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன், கொண்டு வந்து உங்களை பீப்புள்ஸ் வாட்சில் விடுறேன் அப்படின்னார். யார் அந்த சரவணன்? அரசு பள்ளியை பாதுகாப்பதற்காக புறப்பட்ட மனிதர்களில் அங்கங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் அங்கேருந்து ஓடி வந்து என்னை அழைச்சிட்டு கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு ஓய்வெடுங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொல்கிறது எது எந்த பிணைப்பு அப்படி அவரை செய்ய சொல்லுச்சு? அவரும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக பாடுபடுகிறார், நாங்களும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக பாடுபடுகிறோம் இல்லையா? ஸோ இந்த தருணத்தில் உங்ககிட்ட நான் அன்போடு வேண்டிக் கொள்வது இது ஒன்றுதான் தோழர்களே, நீங்கள் இந்த வசந்தி தேவி வாசிப்பு மன்றத்தை மிகச் சிறப்பாக செய்யணும். ஒரு பெரிய வாய்ப்பு, வாசிக்க வைப்பது இருக்குது இல்லை, அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆமாம், வாசிப்பது என்பது, வாசிக்க வைப்பது என்பது அவங்க சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையை கொடுப்பது. வாசிக்க வைப்பது என்பது உலகத்தை பார்ப்பதற்காக புதிய கதவுகளை திறந்து விடுவது. வாசிக்க வைப்பது என்பது குற்றச் செயல்களை தாண்டி செல்வதற்கான மனநிலையை உருவாக்குவது. வாசிக்க வைப்பது என்பது கஷ்டப்படுபவர்களோடு சேர்ந்து பயணம் செய்து அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வது. எல்லாம் அந்த வாசிக்க வைக்கிறதுல இருக்குது. இதில் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற புத்தகங்களில் இதெல்லாம் இருக்கும். ஒரே ஒரு எனக்கு ரொம்ப 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 என்னை வந்து சிலிர்க்க வச்ச ஒரு அம்மாவுடைய ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 2003 நடந்த கதை இது, உண்மை சம்பவம், கதை அல்ல, உண்மை சம்பவம். ஈராக் நாடு பாஸ்ரா என்ற நகரம், ஈராக் நாடு, நகரம் என்ன? பாஸ்ரா. அந்த பாஸ்ரா நகரத்தில் நூலகத்தினுடைய தலைமை நூலகராக இருக்கிறார் ஒரு அம்மையார். அவங்க பேர் ஆலியா முகமது ஃபாரூக். ஆலியா முகமது ஃபாரூக் புத்தக காதலர்னா காதலர் அந்த அம்மா. இவ்வளோ புத்தகங்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அவங்க எல்லாரும் போய் அங்கே படிப்பாங்க, கலந்து பேசுவாங்க. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் தொடர்ச்சியாக வாசிட்டே இருக்கிறதுனால எங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்களே பேசி தீர்த்து கொள்கிறோம்னு சொல்கிறாங்க அந்த நூலகத்தில் வாசகர்கள்லாம் சேர்ந்து. நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2003 ஏப்ரல் மாதம் வருது, சண்டை வந்து போச்சு. குண்டு எப்போ வேணாலும் போட்டுருவான். அந்த அம்மாவுக்கு படபடன்னு ஆகி போச்சு. அந்த புத்தகம் வேறு, ஆலியா வேறு அல்ல. அந்த புத்தகமும் ஆலியாவும் ஒன்று. என்ன பண்ணுறது? உடனே கவர்னருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, அந்த ஊர் கவர்னருக்கு. ஐயா, குண்டு போட்டாங்கன்னா எல்லா புத்தகம் எரிஞ்சிடும் ஐயா, அதெல்லாம் குண்டுலாம் நூலகத்தில் போட மாட்டாங்க. பச்சை குழந்தை மேலே குண்டு போடுறான், ஆஸ்பத்திரியில் குண்டு போடுறான். இப்போ இல்லை கொண்டாடா இல்லையா? எத்தனை குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எத்தனை குழந்தைகள் அப்படியே குத்தா போச்சே. அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு, முடியாது, இப்படியே விட்டுருங்க, ஒன்றும் ஆகாது. அந்த அம்மா கேட்கல. இந்த 2 விதமான பணிகள் நமக்குள்ளே இருக்குது. எங்களை மாதிரி அரசு பணியில் வேலை செய்கிறவங்க சொல்கிறேன். ஒன்று நமக்கு இட்ட பணிகள், அரசு இட்ட பணிகள். 2வது நாமவே விரும்பி ஏற்றுக்கொண்ட பணிகள். ஆலியா இருக்குது பாருங்க, அந்த அம்மா சொன்னோடனே, அவர் சொன்னோடனே கேட்கல, பார்த்துது, இவர் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார் வச்சுருக்கிறாங்க. தினமும் பையில் முக்கியமான புத்தகங்கள்லாம் தேர்ந்தெடுத்து பையில் கொண்டு போய் வீட்டில் வச்சிடறாங்க ரகசியமாக.
சாயங்காலம் போர் இருக்க நெருங்கிட்டே இருக்குது. எப்போ வேணாலும் குண்டு போடுவாங்கன்னு வருது. அந்த லைப்ரரிக்கு பக்கத்தில் ஒரு உணவு கடை இருக்கிறது, ஆனிஸ் முகமது. அந்த ஆனிஸ் முகமது கிட்ட பேசுகிறாங்க. பேசி, ஏப்பா கொஞ்சம் பின்னால் அந்த கிடங்கு வச்சுருக்கிறல்ல, அந்த கிடங்குல புத்தகத்தை அப்படியே மூட்டை கட்டி தர, கொண்டு போய் கொஞ்சம் பாதுகாக்கிறீங்களா? ஒத்துக்கிறார். அவரும் அவருடைய தம்பியும் ஆலியாவும் இன்னும் சிலரும் சேர்ந்து 7 அடி உயர சுவர் லைப்ரரிக்கும் அந்த உணவு கிடைக்கும். சரியா? இதை கட்டி 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 தூக்கி கொடுக்குறாங்க. அந்த பக்கம் கொண்டு போய் அந்த அந்த ஹோட்டலினுடைய கிடங்கில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. இப்படியாக 70% புத்தகங்களை பாதுகாத்துட்டாங்க. 70% புத்தகங்களை, 30,000க்கு மேலே புத்தகங்கள் கொண்டு போய் பாதுகாத்துட்டாங்க. ஒரு தனி மனுஷி தானே அப்படின்னு பேசுவாங்கல்ல, இந்த அம்மா தனி மனுஷி தான். நான் எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். எல்லாரையும் சேர்த்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி குண்டு போட்டோம். ஒரு நாள் லைப்ரரியை பற்றிக்கிச்சு, எரிஞ்சு போச்சு. நல்ல வேலை உணவு கடைக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் அந்த உணவு கடைகள் இருக்கிற புத்தகத்தெல்லாம் ஒரு வண்டி வச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வீட்லேயும் அவங்க நண்பர்கள் வீட்லேயும் வச்சுட்டாங்க, பாதுகாத்துட்டாங்க. 700 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான குரான் புத்தகத்தையும் காப்பாற்றிட்டாங்க. 700 ஆண்டுகள் பழமையான ஒரு குரான் புத்தகம் அதில் இருந்துச்சு, அதையும் காப்பாற்றிட்டாங்க. ரொம்ப பெரிய திருப்தி அந்த அம்மாவுக்கு. என்ன ஆச்சு தெரியுமா? இந்த குண்டு போட்ட அதிர்ச்சி இருக்குது பாருங்க, பக்கவாதம் வந்துடுது, பராலிஸ் ஆகிடுது அந்த அம்மாவுக்கு. ஒரு கட்டத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக போயிடுது, இருதய ஆப்ரேஷன் பண்ணிட்டு கடந்துட்டாங்க, பழைச்சிட்டாங்க. ரொம்ப வில் பவர் உள்ள அம்மா அந்த அம்மா ஆலியா. அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அட்லீஸ்ட் அந்த லைன் ட்ராயிங் பார்க்கணும். இந்த பர்தாவை போட்டுட்டு அடையப்பா காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு இவங்க குணமாயிடுறாங்க. அழகாக முடியுது அந்த புத்தகம். போர் நின்று விட்டது, ஓரளவிற்கு புத்தகம் காப்பாற்றப்பட்டு விட்டது. லைப்ரரி தீக்கு இரையாகிவிட்டது. லைப்ரரி கட்டடம் எப்படியும் புதிய லைப்ரரியை, புதிய நூலகத்தை கட்டி இந்த புத்தகங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்து நான் மீண்டும் நூலகத்தை தொடங்குவேன் என்ற உறுதியோடு அவர்கள் காத்திருந்தார் அப்படின்னு முடிக்கிறாங்க அந்த புத்தகத்தை. பாஸ்ராவின் நூலகர். ஒரு நூலகத்திற்காக இப்படி ஒரு இதயம் துடிக்குது இல்லையா? ஸோ பள்ளிக்கூடத்திற்காக நமக்கு வேணும். ஏதோ நாம் அது இப்போ பண்ணுறதா நினச்சிக்காதீங்க. 1914 ஆந்திராவில் படிக்க வைக்கிறதுக்காக படகுல போய் பாடம் சொல்லி கொடுத்தாங்களாம். 1914னா 116 வருஷத்துக்கு முன்னாடி, 112 வருஷம், 112 வருஷத்துக்கு முன்னாடி படகுல போய் பாடம் சொல்லி கொடுத்தாங்களாம் ஆந்திராவில். 1931 தமிழ்நாட்டில் மன்னார்குடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மன்னார்குடி பக்கத்தில் மேலவாசல் என்ற ஊரில் இருந்து ஒரு மாட்டு வண்டி, அதற்குன்னு சொல்லிட்டு மூடியெல்லாம் போட்டு ஒரு புக்கு அடுக்கிற மாதிரி வச்சுட்டு அதை கொண்டு போய் 95 கிராமங்களுக்கு போய் மக்களை படிக்க வச்சுருக்கிறாங்க. 95 கிராமங்களுக்கு. 1931, 95 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். சரியா? 1936 கர்நாடக மாநிலத்தில் பார்க்கில் ஜனங்க ஒன்று கூடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான மௌன வாசிப்பு இயக்கம் நடத்தியிருக்கிறாங்க. முற்போக்கு வாசிப்பு இயக்கம் நடத்தியிருக்கிறாங்க. கேரளாவில் 45 மிகப்பெரிய இயக்கம்லாம் நடந்திருக்குது. பணிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் தான் இன்னைக்கு ஐ திங்க் ஜூன் 19 நினைக்கிறேன், அவருடைய நினைவு நாள் தான் தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் வெறும் வாசிப்பை தனியாக வைக்கல, நூலகத்தோடு இணைக்கிறார். அதை 47 நூலகங்களை இணைச்சி வாசிப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் போட்ட விதை இன்னைக்கு 6000 நூலகங்கள் இணைத்து வாசிப்பு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 6000 நூலகங்கள்.
உலகத்திலேயே கேரள வாசிப்பு இயக்கம் என்பது புகழ்பெற்றது, முன்னுதாரணமாக இருக்கக்கூடியது. இப்படி நடந்துட்டு இருக்குதுங்க. நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம் நிறையா. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போ நம்ம இந்த புத்தகத்தை சொல்லியிருக்கிறோம். இதை எடுத்துக்குங்க. கொஞ்சம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. பீப்புள்ஸ் வாட்சில் அல்லது சமூக வளர்ச்சி திட்டத்தில் சொன்னாங்கன்றது இருக்குது பாருங்கள், ரைட். யாராவது சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு மேலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு பர்சனல் டச் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது வேணும். என் வீட்டு குழந்தைங்க இதோ இந்த பிள்ளைங்கள்லாம் தன்னார்வலராக வந்த சமயத்தில் 1000 ரூபாய் ஏதோ கவர்மெண்ட்டு கொடுக்குது, அதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் இந்த பிள்ளையும் பல தன்னார்வலர்னு சொன்னது. என்ன சார் அந்த 1000 ரூபாய் எந்த மூளைக்கு சார்? நான் படித்த இந்த ஊரில் இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது என்னுடைய கடமை இல்லையா சார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி பிள்ளைங்க இல்லையா. அப்போது நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைங்களை நாம் நல்லா வாசிக்க வைக்கணுமா இல்லையா? அது நம்முடைய கடமை தானே. வாசித்த நமக்கு, வாசிக்க தெரிந்த நமக்கு எல்லாரையும் வாசிக்க வைக்கணுமே இல்லை? அதற்கு நாம் ஒரு பெரிய அவதாரமே எடுக்கணும். ஆமாம், ஆடணும், பாடணும் இல்லை? சர்க்கஸ் பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? சர்க்கஸில் கோமாளின்னு ஒருத்தர் வருவார், பார்த்துருக்குறீங்களா? அடேப்பா, 2 கோமாளி இருப்பாங்க, ஒருத்தவங்க அடிச்சுக்குவான், பட்டக்ஸ்லேயே அடிச்சுக்குவான் குச்சி வச்சு, ஒரே சிரிப்பாங்க எல்லாரும். அதே சர்க்கஸ் கோமாளி கூண்டுக்குள்ளே மோட்டர் சைக்கிள் ஓட்டுவாங்க பாருங்கள், அந்த ஆள் லீவு போட்டுட்டான் வர முடியலைன்னா இவன் போய் அதை பண்ணுவான். ஒரு நிஜமான கோமாளி யார் தெரியுமா? பிறரை சிரிக்க வைப்பவர்கள் கூட இல்லை, ரிஸ்கான வேலைகளை எடுத்து செய்வதற்கும் தயாராக இருப்பவர். ஸோ அப்படி நாம் பாடணும், ஆடணும். ஒரு தகவல் நீங்கள் தோழர் ஹென்றி டிஃபேன், பாலமுருகன் தோழர், பிரபு மற்றவங்கெல்லாம் பேசிச்சுட்டு சொல்லுங்கள். இவர் இந்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு எப்படி இந்த வாசிப்பை மிக சுவாரஸ்யமாக குழந்தைகிட்ட கொண்டு போகலாம் அப்படின்றதற்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாம். நாகராஜன் சொல்லிட்டு விழுப்புரத்தில் ஒரு அற்புதமான ஆசிரியர், நல்ல குரல் வளம் உள்ளவர், அப்படி பாடுவார். அவர் வரட்டும், தோழர் சிவா இருக்கட்டும், தோழர் சரவணன் இருக்கிறார் பாருங்க, அடேப்பா இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற லூட்டி இருக்குது பாருங்க சரவணன். என்ன அப்படி ஒரு பாடி லாங்குவேஜுங்க. அவர் போய் அப்படி இப்படி ஆண்டான்னா சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் இவர்களுக்கு இப்படியெல்லாம் கொண்டு போகலான்றது ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் காட்டி வச்சு, அப்புறம் அதுக்கு பிற்பாடு அவங்க நிறையா செஞ்சிருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி தோழர்களே, நிஜமாகவே ரொம்ப ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்குது. வசந்தி தேவி அடிக்கடி சொல்லுவாங்க, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் சில கனவுகளுக்கு மட்டும்தான் பூமிக்கு படிக்கட்டை அமைக்க முடிகிறது. நான் படிக்கட்டு அமைக்க முடியாத கனவுகளுக்கு நீங்கள் படிக்கட்டு அமைக்க வேண்டும் என்று எங்களை கேட்டுக்கொள்வார் வசந்தி தேவி. கனவுகள் எப்பொழுது அர்த்தமுள்ளதாக மாறும் என்றால், நாம் கண்ட கனவுகளுக்கு படிக்கட்டுகள் அமைத்து பூமிக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அது அர்த்தமுள்ளதாக மாறும். ஸோ 87 முடிஞ்சு 88வது வயசில் அவர் மத்தியானம் 3 மணிக்கு சாக போகிறாரு. 1 மணி வரைக்கும் அப்படி உற்சாகமாக பேசிகிட்டு இருக்கிறார். அதற்கு நாள் ஒரு பெரிய கூட்டம், கூகுள் மீட்டில் அப்படி பேசியிருந்தார் தோழர். வீடியோ கான்ஃபரன்ஸில் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க. நான் பாரு எப்போதாவது என் முகத்தை காமிக்காமல் இருக்கிறேன்னா, ஏன் நீங்கள் எல்லோரும் உங்கள் முகத்தை காமிக்காத இருக்கிறீங்க? வீடியோ ஆன் பண்ணுங்கப்பா. மேடம் ரொம்ப பிரச்சனை ஆகும் மேடம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது என்னமோ அது ட்ராக் ஆகும்ல சவுண்டு கொண்டுலாம். அதனால் நீங்கள் பேசுங்க மேடம், நாங்கள் வேணால் யார் பேசுகிறாங்களோ அவங்க முகத்தை காட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி
அப்படி துடிப்பாக இருந்தவர் முனைவர் வசந்தி தேவி அவர்கள். அவர் ஹென்றி டிஃபேன் தோழர் கூட ஒரு தடவை சொன்னார், நாங்கள்லாம் நடுவில் கூப்பிட்டோம் பள்ளிக்கல்வி பாதுகாப்புக்கு இயக்கத்துக்கு வந்த பிறகு, ஹென்றி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போது இந்த பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தில், இதில் என்னை விட்டுருங்க, எப்போதாவது முடிஞ்சால் நான் வரேன் அப்படின்னு சொன்னதாக தோழர் என்கிட்ட சொன்னாங்க சென்னையில். அவங்க கடைசியாக நான் சந்தோஷப்பட்டது என்ன தெரியுமா வசந்தி தேவியம்மா? அவர்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுடைய மடியில் தலை சாத்தி நிம்மதியாக இருந்தார்கள். அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா போதும் சிரிப்பாங்க, சிரிச்சுக்கினே கேட்பாங்க, ஐயோ எங்கம்மா இருந்தீங்க நீங்கள், இப்படி பண்ணுறீங்களா அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய கடைசி காலம் நான் யோசனை பண்ணேன், அவங்க இல்லம் தேடி அந்த பெண் தன்னார்வலர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களுடைய மடியில் தலை சாய்த்து தான் அவருடைய காலம் முடிந்தது. அந்த அம்மாவுடைய இந்த கல்வி கனவுகள் இருக்குது இல்லையா, அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு சின்ன வழி வசந்தி தேவி வாசிப்பு மன்றம். அதை நாம் நம்முடைய வாழ்க்கை லட்சியமாக எடுத்துக்கொண்டு செய்வோம். இன்னும் நிறைய வாசிப்பு மன்றங்களை உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். சிறப்பு விருந்தினராக வருகிறது நல்லதொரு சிறப்புரையாற்றி எங்களை ஆக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை சிறப்பு செய்யும் விதமாக நம்முடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். சமூக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக 7 மாவட்டங்களில் சமுதாய வளர்ச்சி மையங்கள் 10 செயல்பட்டு வருகின்றன. இந்த சமுதாய வளர்ச்சி மையங்களில் குழந்தைகளுடைய இடைநிறுத்தல் இன்றி குழந்தை திருமணம் நடக்காத வண்ணம் பள்ளி இடைநின்ற மாணவர்களை முறையான பள்ளியில் சேர்ப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இந்த வாசிப்பு மன்றம் எங்களுடைய செயல் இயக்குனர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஆலோசனையின்படி இந்த திட்டம் 1ஆம் தேதி தொடங்கப்படுவதாக இருந்தது. இருப்பினும் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மன்றங்களில் குழந்தைகளுக்கு வாசிப்பு திறனை கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு வகையான கதை புத்தகங்கள் வாயிலாக வாசிப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் இந்த புத்தகங்களையும் வசந்தி தேவி அம்மா அவர்களுடைய மன்றத்தின் பதவிகளையும் வெளியிட்டு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளியிட எங்களுடைய மன்ற பொறுப்பாளர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கோவில்பட்டி கிளை அலைகுடி மக்கள் உரிமைகள் இயக்க தலைவர் அவர்களையும் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மன்றத்திற்கும் மன்ற கதை புத்தகம் 30 கதை புத்தகம், நம்மளுடைய மக்கள் கண்காணிப்பகம் மூலம் இயக்குனர் அவர்கள் கொடுத்த புத்தகம், போதைப் பொருள் தடுப்பு குறித்த துண்டு பிரசுரம், குழந்தைகள் மீதான வன்முறை குறித்த துண்டு பிரசுரம், இவைகள் அடங்கிய ஒரு பை அனைத்து மன்றங்களுக்கும் வழங்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு மன்றத்திற்கும் 2 பதிவேடுகள் வழங்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வாரத்திற்கு 2 நாள்
இந்த வாசிப்பு மன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, அன்று எந்த குழந்தைகள் எந்த புத்தகம் படித்தார்கள், எந்த கதை வாசித்தார்கள் என்பதை பதிவேட்டில் பதிவு செய்வதற்காக அனைத்தும் இந்த பைகளில் ஒவ்வொரு மன்றத்திற்கு வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல ஒவ்வொரு மன்றத்திற்கும் அம்மாவினுடைய புகைப்படம் ஒன்று வழங்கப்படுகிறது. அடுத்து சிவகாசி கண்ணகி காலனி பையன் அப்படியே பையோட கொடுத்துடலாம் சார். அடுத்து திருப்புவனம். அப்படியே கிளை பொறுப்பாளர்கள் வாங்க, கிளை தலைவரும் ஒவ்வொரு மன்றத்திற்கும் ஒரு கிளை பொறுப்பாளர் வந்தா போதும். பெரிய சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவர்களுக்கு பை கொடுத்த டைம் நேராகுது. அதே போல மன்றங்களில் ஏற்கனவே நம்மளுடைய அரசமைப்பு உரிமை கல்வி திட்டத்தின் மூலமாக மன்றங்களில் ஆண்டுகள் பயணம், இந்திய குடிமக்களாகிய நாம் இது சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது வாரத்திற்கு திங்கள், புதன், வெள்ளி அதற்குரிய பதவிகளும் பதிவேடுகளும் வழங்கப்படுகிறது. அதுவும் இந்த பையில எல்லாமே இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய மக்கள் கண்காணிப்பகம் செயல் இயக்குனர் அவர்கள் நிறைவுரையாற்றி நிகழ்ச்சியினை வாழ்த்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கல்வி பாதுகாப்பு இயக்க அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கம் மாநில ரீதியாக சென்ற ஆண்டு 10ஆம் தேதி எடுத்த சபதம் இது. இன்னைக்கு 8ஆம் தேதி உட்கார்ந்துருக்கோம். சென்ற ஆண்டு 10ஆம் தேதி எடுத்த சபதம் சைதாப்பேட்டில்.
அதை நிஜமாக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அம்மாவுடன் தொடர்ந்து பல ஆண்டுகள் பயணம் செய்து, இரவு பகல் பார்க்காமல் பயணம் செய்து, அப்போ அவங்க பயணம் செய்கிற வயசு, இந்த முதலாம் ஆண்டு அனுசரிக்கும் பொழுது அவர் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். யாராவது பிகேபியை சாராதவர்கள் அந்த அம்மா யாருன்னு தெரியுமா? சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க. தம்பி ஃபோனை பார்த்தா அதில் வராதுப்பா. அது ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு ஃபோனில் பெரிய வியாபாரத்தில் இருக்கீங்க. இவங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு, இவரெல்லாம் 5 மணி நேரம் பயணம் செஞ்சு வந்தாருன்னாங்க. அந்த அம்மா 5 மணி நேரம் பயணம் செஞ்சு வந்தாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மரியாதை என்ன? நம்ம உட்காந்து உள் வாங்குவது, கேட்பது கிடையாது, உள் வாங்குவது. தயவுசெய்து வேண்டாம். அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னா அந்த பொன்னாடையெல்லாம் அவங்க எதிர்பார்க்குற ஆள் இல்லை. அவங்க நம்ம கோஷ்டியை சார்ந்தவங்க. அவங்க எதிர்பார்க்குற பொன்னாடை என்னன்னா இந்த மொபைல் ஃபோனை தூக்கி போட்டு உட்காந்து கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க. ரைட்டா? அந்த மரியாதை நம்ம அவங்களுக்கு செலுத்துவோம். அம்மா வந்து தூரத்திலிருந்து ரசித்தவன் நான். அவங்க பக்கத்தில் போக முடியாத பொறுப்புகளில் அவர்கள் இருந்த காரணத்தினால் நான் அவங்க பக்கத்தில் போயிட்டோம்னா அவங்க பொறுப்புகளுக்கு பிரச்சனை ஆகுன்ற காரணத்தினால நிறைய பேர் இப்போ என் பக்கத்தில் நிறைய பேர் வரமாட்டாங்க. தனியாக அமைச்சர்கள் பேசுவாங்க, தனியாக அதிகாரிகள் பேசுவாங்க. பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். அதே மாதிரி நான் தூரத்திலிருந்து அம்மா பக்கத்தில் போகாமல் இருந்ததுக்கு அந்த அம்மாவுடைய பணிகள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று ரசித்து தூரத்தில் இருந்தவன். அவர்கள் கும்பகோணம் கல்லூரியில் பிரின்சிபலாக பணி செய்த காலம், திண்டுக்கல்லில் பிரின்சிபலாக பணி செய்த காலம், மனோன்மணியன் பல்கலைக்கழகத்தில் திருநெல்வேலியில் துணைவேந்தராக பணி செய்த காலம், ஆசிரியர் போராட்டங்களில் சிறை சென்ற ஒரு துணைவேந்தர். அவங்க மறந்துடாதீங்க, துணைவேந்தர்னு சொல்லிட்டு இருக்கோம். சிறை சென்றவர்கள், ஆசிரியர் போராட்டத்தில் சிறை சென்றவர்கள். அவர்கள் குழந்தைகளுக்காக தன்னுடைய கல்வி நாட்களை செலவு பண்ணல. பணியில் இருக்கும் போதெல்லாம் உயர்கல்விக்காக பேசிட்டு இருந்தவங்க, உயர்கல்விக்காக பேசிட்டு இருந்தவங்க. அவங்க அப்பா வந்து எனக்கு வழக்கறிஞராக இருந்தார். எனக்கு வழக்கறிஞர் அவர். அவங்க வீட்டில் குழந்தைகளுக்காக ஒரு நூலகத்தை நடத்துகின்ற கனவை நிஜமாக்கினவங்க. அவங்க திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காட்டாஸ்பத்திரிக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய நகரில் இருந்த வீட்டில். அதுக்கப்புறம் தேசிய மாநில பெண்கள் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தாங்க. பெண்கள் ஆணையத்துடைய தலைவர் என்ற முறையில் அவங்களுக்கு எந்த அலுவலரும் கிடையாது. ஆபீஸ்ல யாரும் ஆபீசர்ஸ்லாம் கிடையாது. ஜெயலலிதா அவங்களை நியமனம் செய்தார்கள். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மறந்துடாதீங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்களா, அவங்க தான் அவங்களை நியமனம் செய்கிறார்கள். 3 வருஷம் பணியில் இருக்காங்க. இந்த 3 வருஷம் ஒரு 10 முறை ஜெயலலிதா அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு முறை கூட பார்க்கறதுக்கு அந்த அம்மா முன் வரல. இந்த அம்மா அலுவலகத்தில் அலுவலர்கள் கிடையாது. ஒரு நாள் என்கிட்ட கேட்குறாங்க, இன்றி ஒரு டேபிள் போட்டு என்னை உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்களாம்மா, செஞ்சுடுவோம். அப்போ நம்ம அலுவலகம் முழுமையாக ஓடிட்டு இருந்த நேரம் இருந்தவர்களுக்கு தெரியும். உடனடியாக அவர்கள் அலுவலகத்தில் ஒரு அம்மையாரை நியமனம் செய்து அவர்கள் முழுமையாக செயல்படுகின்ற, அரசு நிதி கொடுக்க ஒதுக்கீடு செய்யவில்லை என்றாலும் அரசு அந்த 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 ஆணையத்துக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட கொடுக்காத நேரத்தில் மிக சிறப்பாக ஒரு பெண்கள் ஆணையத்துடைய தலைவியாக செயல்பட்டவர். ரொம்ப சிறப்பாக பணியாற்றியவர்கள்.
நாங்களாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம்னா பிகேபிஐ சார்ந்தவர்களாக இருந்தாலும் மக்கள் கண்காணிப்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை உள்வாங்கியவர்கள் என்ற முறையில், அவர்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்ற முறையில் தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு அவங்க அந்த ஆணையத்திலிருந்து ரிசைன் பண்ணாங்களோ, டேர்ம் முடிஞ்சு ரிசைன் பண்ணாங்களோ, இக்ஸால அந்த கூட்டம் நடக்குது. கூட்டம் நடந்த பிற்பாடு அவன் பக்கத்தில் போய் உட்காந்து சொன்னேன், அம்மா வீட்டுக்கு வரேன், நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கணும் அப்படின்னு. என்ன புதுசாக சந்திக்கணும்னு கேட்குறியே அப்படின்னாங்க. வேறு எங்கேயும் பேச மாட்டேன், உங்கள் வீட்டில் தான் பேசுவேன் அப்படின்னு. என்ன புதுசான பழக்கமாக இருக்க ஹென்றினார். இனிமேல் உங்கள்கிட்ட புதுசான பழக்கம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. அன்றைக்கி வீட்டில் போய் தான் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து நாம் நடத்தி கொண்டிருந்த மனித உரிமை கல்வி நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு பாய்ச்சி கொண்டு செல்வதற்கு தலைவியாக பொறுப்பேற்றார் டாக்டர் வசந்தி தேவி என்பதை பெருமையுடன் உங்களுக்கு கூறுகிறேன். 22 மாநிலங்களுக்கு அந்த கல்வியை கொண்டு சென்றார். அவர் தலைமை தாங்கி கொண்டு சென்ற அந்த பணி தமிழகத்தில் ஒரு கட்டத்தில் 2016ஆம் ஆண்டு ஒரு கட்டத்தில் 11,000 பள்ளிகளில் 11 லட்சம் மாணவர்கள் 11,000 ஆசிரியர்கள் கிடையாது, ஆசிரியைகள் பெண் மனித உரிமை கல்வி கொண்டு சென்ற ஒரு காலம் இருந்தது என்பதை மறக்க முடியாது. அதெல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க இல்லத்துக்கு வராங்க. அவர்களை அனைவரிடமிருந்து கடத்தி பாதுகாப்பாக வைத்திருந்தது பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கம் என்பதை பாசத்துடன், அன்புடன், நேசத்துடன் நான் கூற விரும்புகிறேன். எங்க போய் சேரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அங்கதான் போய் சேர்ந்தாங்க. அதான் பிகே அவர்கள் தோழர் சொன்னார், மனநிறைவோட ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களோட தான் மனநிறைவோட இருந்தாங்க. அந்த ஆழ்ந்த மனநிறைவு அவங்க பெற்றதின் காரணமாக தான் இன்னைக்கு எல்லாம் வந்திருக்காங்க, மறந்துடாதீங்க. அவங்க ஒன்னே ஒன்று கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாரும் ரசித்து இந்த வாசிப்பு இயக்கத்தை கொண்டு செல்லணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிரபு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி வெறும் ஆசிரியர்களை மட்டும் கூப்பிடல. ஏன்னா நீங்களாம் ஆசிரியர்கள் எல்லாம் ஆண்கள்லாம் ஒதுக்கிடுவீங்க, அப்படிதானே? ஆமான்றீங்களா இல்லைன்றீங்களா? என்ன தம்பி நீ சொல்லுப்பா, உன் பக்கத்தில் நீ சொல்லு. ஆசிரியர் பக்கத்தில் போவீங்களா? அது பாட்டு கிடக்குது, அது பிள்ளைங்களை வச்சுட்டு ஏதோ மேய்க்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவீங்களா? போறீங்களா? சரி, அப்புறம் அடுத்த அமர்வில் நான் கேட்குறேன். இங்கே உண்மை வேண்டாம், அப்புறம் கேட்டுப்போ. நீங்கள் தலைவர்கள் இந்த வாசிப்பு இயக்கத்தை நீங்கள் உள்வாங்கலைன்னா அதை முன்னின்று கொண்டு செல்லுகின்ற ஆசிரியர்கள் தனிமைப்படுவார்கள். அதான் ஐயா சொன்னார். ரசனையோட ரசித்து உள்வாங்கி நாம் அனைவரும் கொண்டு செல்லுகின்ற ஒரு பணியாக இந்த பணி இருக்க வேண்டும் என்பதுதான் நானும் அவர்களோடு நினைந்து கேட்கிறேன். இந்த தோக்கிறதுக்கு வேற யாருமே கிடைச்சிருக்காரு, இதை விட சிறப்பான ஆட்கள் கிடைச்சிருக்காரு. அவர் தனியாக வரமாட்டேன்ட்டார், கூட பட்டாளத்தை கொண்டு வந்திருக்காரு. ஐயா வங்கி மேலாளர். எத்தனை பேர் வங்கிக்கு போயிருக்கீங்க? கை தூக்குங்க. இவனாவது மேனேஜர் பேசியிருக்கானா உங்கள்கிட்ட? தப்பா நினச்சிக்காதீங்க. இவனாவது மேனேஜர் உங்கள்கிட்ட பேசியிருக்கானா சொல்லுங்க. நான் வேணும்னு தான் அப்படி பேசுறேன். பேசியிருக்கானா? இங்க ஒரு மேனேஜர் உங்க முன்னாடி என்ன பண்றாரு? பேசுறாரா? என்ன சொன்னார் அவர்? கதையை இப்ப ஞாபகப்படுத்துங்க. அவர் சொன்ன கதையை உள்ளார இருந்து எல்லாம் முழுமையா கேட்டவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். காளீஸ்வரி கதையை பத்தி சொன்னாங்க. ஒரு மேனேஜர் ஆர்வத்துடன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு பணியை கொண்டு செல்கிறார்னா நம்ம இவர்கிட்ட கத்துக்க வேண்டிய, உள்வாங்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த வாசிப்பு இயக்கன்றது நம் அனைவரையும் மாற்றுகின்ற ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வாழ்த்து விரும்புகிறேன். அனைத்து தலைவர்களும் இதுக்கு முழுமையான ஒரு ஆதரவு ஒவ்வொரு மையத்திலும் கொடுக்க வேண்டும் என்பதை அன்புடன் பாசத்துடன் வேண்டி கேட்கிறேன். பள்ளி பாதுகாப்பு இயக்கத்திற்கு
என்னுடைய வேண்டுகோள், கண்டிப்பாக பயிற்சியை நீங்கள் தான் நடத்த வேண்டும். பயிற்சி நடத்துவது மட்டுமல்ல, பாலா பேசும்போது 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்பானாரு. நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற பொறுமையெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ரொம்ப வேகமாக போகிறவன். அதனால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை எனக்கு பிரபு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த அறிக்கையில் டிக் மார்க்கெல்லாம் பண்ணுற அறிக்கையாக இருக்கக்கூடாது. அந்த குழந்தைகளை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாசிக்கக்கூடிய குழந்தைகளை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ தான் ஐயா சொன்ன அந்த கனவு அங்கேயே நிற்குது பார்த்தீங்களா, அந்த கனவுக்கு படிக்கட்டு போடுறதெல்லாம் யாராக இருக்கணும்? இந்த தலைவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து கொண்டு செல்வர்களாக இருக்கணும். தயவு செய்து உங்கள் குழந்தைக்கு மேலே உங்களுக்கு பாசங்கள் இருந்தால், நம்ம குழந்தைங்க மேலே நமக்கு பாசம் இருந்தால், அந்த பாசத்தை நிஜமாக்கணும்னா தயவு செய்து இவர்களை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு, அம்மாலாம் திருச்செந்தூர் பக்கத்துலேருந்து வராங்க. என் அறையில் இருக்கும்போது அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, குறைந்தபட்சம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஆசிரியரும் உங்களுடைய மாடிக்கு வரட்டும். உங்களுடைய அருமையான மாடி சொன்னாங்கல்ல, அந்த மாடிக்கு போட்டும். அந்த மாடிக்கு போய் நீங்கள் செய்கின்ற பணியை பார்த்து, அந்த அர்ப்பணிப்பை பார்த்து, நாங்கள் உள்வாங்கி எங்கள் பகுதியில் கொண்டு செல்லுகின்ற ஒரு நபர்களாக மாறுவதற்கு இந்த வாசிப்பு காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் கேரி, இந்த பயணத்தில் தொடர்ந்து அவங்க ஆம் என்று சொல்லுவார்கள் என்று தெரியும். கண்டிப்பாக அவர்கள் பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களாகவும், எனக்கு எப்பொழுதும் இந்த கனவை பாலாகிட்டையும் ஜெயராமன்ட்டையும் கேட்குறேன். எனக்கு எந்த இடம் காலியாக இருந்தால் எனக்கு தலை சுத்தம். எந்த சொத்து காலியாக இருந்தாலும், எந்த இடம் காலியாக இருந்தாலும் எனக்கு தலை சுத்தம். அப்படி காலியாக இருக்கிற இடம் ஒன்று இது. நீ இருந்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை, வெவ்வேறு கூட்டங்கள் நடக்கும், வெவ்வேறு அமைப்புகளுடைய கூட்டங்கள் நடக்கும். கூட்டங்கள் நடக்காத நேரத்தில் இது ஃப்ரீயாக இருக்கு. இந்த இடத்துல வாசிப்பு இயக்கத்தை துவங்கினவ, மக்கள் கண்காணிப்பத்தில் ஒரு அருமையான வாசிப்பு இயக்கத்தை துவக்குகின்ற ஒரு பணியை நாம் கூட்டாக செய்தால்தான் அம்மாவுடைய நினைவை நாமும் தூக்கி செல்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் அணுகி செய்கின்ற ஒரு கூட்டு பணியாக அந்த பணி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம மத்தியில் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. நான் அவங்களெல்லாம் பார்க்க முடியாதவங்க தான் சிறப்பு விருந்தினர் சொல்லுவோம். என்ன கணேசன், டெய்லியாக பார்க்குறவங்களாம் சிறப்பு விருந்துன்னு சொல்ல மாட்டோம். பார்க்க முடியாதவங்களை தான் சிறப்பு விருந்துன்னு சொல்லுவோம். அப்படி வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனீஸ்வரியை கொஞ்சம் தயவுசெய்து முன்னாடி வர சொல்கிறேன். என்னம்மா தாமதமாக வந்தீங்கன்னு கேட்டேன். இங்கே வாங்கம்மா. அவங்களா கூப்பிட்டாங்க, நான் கூப்பிட்றேன். என் பக்கத்தில் வரமாட்டீங்க, பாண்டியராஜன் பக்கத்தில் போகிறீங்க. வழக்கறிஞர் முனீஸ்வரி, நான் எங்களை அழைத்ததற்கு காரணம் அவங்க ஒரு சிறந்த வழக்கறிஞர் என்றெல்லாம் சொல்வதற்கு கிடையாது. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்திருக்காங்க. நல்ல வேளை நேராக வந்தாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு எத்து விழுந்திருக்கும். நேராக வந்திருக்காங்க. SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் மாவட்ட கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக அவரை நியமனம் செய்திருக்கிறார்கள் அரசின் சார்பாக. அதனால் எல்லாருக்கும் அதை தெளிவுபடுத்தி, இது நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச ரகசியமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்கள் மேலே நான் தொடர்ந்து உங்களை நான் கண்காணிச்சிட்டு இருக்க முடியும். அங்கிருந்தே கேட்டேன். எல்லா சார்பாகவும் அவருடைய வாழ்க்கை நீங்க கண்காணிப்பு குழுவில் இருக்கிறது முக்கியம் கிடையாது. நாங்கள்லாம் உங்களை கண்காணிப்போம்ன்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். வன்கொடுமை சட்டத்தின் கீழ்
பல பணிகள் தாமதமாய் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான வழக்குகள் எஸ்சி சட்டத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முன்மாதிரியான ஒரு உறுப்பினராக நீங்கள் திகழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய குடும்பங்களிலிருந்து ஒருவர் இந்த குழுவில் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அது நம் சமூகத்திற்கு செய்கின்ற ஒரு பணி கிடையாது. எஸ்சி வன்கொடுமை சட்டம் முழுமையாக செயல்படுவதற்கு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி குறிப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஆளு. அவர் அதை நம்மளை விட பெரிய கண்காணிப்பு. அவர் எல்லோரும் பயன்படுத்துகின்ற ஒரு அருமையான ஒரு கருவியாக, நல்ல வழக்கறிஞராக இந்த மானிட்டரிங் கமிட்டி மாவட்ட ரீதியாக நல்ல செயல்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி நண்பர்களே முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்னைக்கு வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கு. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் PK அவர்களுக்கும் அவருடன் வந்த தோழர்களுக்கும் JK அவர்களுக்கும் கூட வந்த தோழர்களுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து இது ஒரு நிகழ்வாக மட்டும் பார்க்காமல் தொடர்ந்து போற ஒரு பயணமாக நமக்கு இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகிறேன். அவரிடம் என்ன கேட்ட அரங்கத்தில் கேட்டார், எங்கள் கூட்டத்துக்கு நீங்கள் வரணும், உரையாடலுக்கு வரணும் அப்படின்னா சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு போய் உரையாடக்கூடியவன் நான் கிடையாது. நாங்கள் பின்னாடி உட்காந்து பார்த்ததுன்னா ரசித்து கொண்டிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி நல்லவர்களை சமூகத்தில் பார்ப்பது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இந்த மாதிரி நல்லவர்களை பார்க்கும்போது தான் நாங்கள் உற்சாகம். அவர் சொன்னார், 74 வயசில் நான் உற்சாகம் பெறுகிறேன் இவங்கிட்ட இருந்து. உங்கள் அனைவரிடமிருந்து உற்சாகம் பெறுகின்ற ஒருவன் நான் என்பதை இந்த நேரத்தில் பகிரங்கமாக எல்லார் முன்னாடியும் சொல்லி, இவரை போல பலர் எங்கிருந்து உருவாகணும்? நம் மத்தியிலிருந்து உருவாக வேண்டும் என்று கேட்கிறேன். புரியுதில்ல? அதுதான் அரசு பள்ளிகளை பாதுகாப்பது, குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்கின்றது, தாய்மார்களை பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாண்பு பெற்றுக் கொடுக்கக்கூடிய கருவிகளாக நாம் மாறுவதற்கு இவர்களை போன்றவர்கள் நமக்கு உற்சாகமாக இருக்க வேண்டும். அந்த சகோதரியை பற்றி சொன்னாங்கல்ல, அவர்கள் மாநில குழு, அவருடைய மாநில குழுவில் உறுப்பினர். வயசெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சின்ன வயசுல இருக்கக்கூடியவர்கள் கூட செய்ய முடியும். என்ன வேணும்? வேணா என்ன வேணும்? என்ன வேணும்? அர்ப்பணிப்பு வேணும். அது உள்ளே இருந்து வர்ற அர்ப்பணிப்பு வேணும். அந்த அர்ப்பணிப்பை அவர்களிடம் பெற்று நாம் தொடர்ந்து அந்த பணியை கொண்டு செல்வோம். நன்றி. மூலமாக பல கிளைகளில் பெண்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அன்று திட்டம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை இந்த மகளிர் சுய உதவி குழுவை திறம்பட செயல்படுத்தி சேமிப்பு தொகையினை வங்கியில் இடிசால் செய்து அதை எடுத்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சேமிப்பு தொகை உள்கடனாக விட்டு அதை பார்த்த அரசு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக ஒரு மானிய நிதி உதவி ஒரு 15,000 ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாங்க. அது வந்து கட்ட தேவையில்லை. பொருளாதார ரீதியில் பெண்கள் மேம்பாடு அடைவதற்காக 9 லட்சம் கடன் உதவி கொடுக்கப்பட்டு தவணை தவறாது சரியான முறையில் கட்டி மீதம் உள்ள 1,14,000 சொச்சம் தான் இன்னும் நிலுவை இருக்கு. இது கட்டி முடிச்சவனே இன்னும் 2-3 மாசத்துல ஒரு 5 லட்சம் பொருளாதார கடன் உதவி கொடுப்பதற்காக வங்கி தயார் நிலையில் உள்ளது. சிறப்பாக நடத்திய அந்த மகளிர் சுய உதவிக்குழுவோட அந்த பதகை தான் அங்கே வந்து விளம்பர அந்த ஸ்பெஸ்ட் எஸ்கஜி பேனர் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். அந்த குழுவிற்கு நம்முடைய மக்கள் கண்காணிப்பகம் செயல் இயக்குனர் அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த கிளை சுய உதவி குழு தலைவர் அவர்களும் கிளை பொறுப்பாளர் அவர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
அதே மாதிரி இந்த சுய உதவிக்குழு பார்த்தோம்னா அந்த யூனிஃபார்ம் சேலை, கோயில் வந்து சுத்தம் பண்ணி உழவார பண்ணி, அந்த கிரவுண்டு பசங்க விளையாடுவானுங்க அங்கே உழவார பண்ணி, பொங்கல் விழா நடத்துனது, இதெல்லாம் பல்வேறு விதமான வித்தியாசமான பணிகளும் இந்த சுய உதவிக்குழு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்கிய கடன் தொகையில் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாங்க. இவங்க தையல் மிஷின் மீட்ரு மிஷின் வாங்கி இவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த திருப்பூர் கோயம்புத்தூரில் அந்த துணி எடுத்து செய்கிறதுக்கான பணிகள் வந்து நாங்கள் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம். அந்த பணிகள் முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு குழுவாக மாறும் என்பதற்கான பணியை ஊக்கப்படுத்துவதற்கும் மற்ற சுய உதவிக்குழு பெண்களும் இதுபோல மற்றவர்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு முன்மாதிரியாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ரகசியமா கேட்டது என்னன்னு நான் இப்ப சொல்லிடுறேன். என்ன சார் கடலை போய் ரகசியமா பேசினேன். பெண்களா மட்டும் உங்களை ஒதுக்கி விட்டாங்களா, ஆண்கள்லாம் உதவி செய்யறாங்களான்னு கேட்டேன். இப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்ல முடியும்? ஆமா நாங்க உண்மையா உண்மையா வாங்க போய் நீங்களும் வந்து நின்றுக்கீங்க. இது கிளை போவாங்க கிளை. அவருக்கா? ஆமாம் சார். இந்த சுய உதவி குழுக்கு தோளோடு தோழனாக பதிவேடு எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை வங்கியில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி மனு கொடுக்குறப்ப அதுக்கு குழு பெண்களோட கிளை பொறுப்பாளர்கள் வர்றதுனால அவங்களையும் நம்ம திட்டத்தின் சார்பாக உற்சாகப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக தேங்க்யூ. அதே மாதிரி இந்த அலைகுடி மக்கள் உரிமைகள் இயக்கம் வந்து அப்பயே பிடிச்சி இருக்கு. ஆனால் 2021 முறையாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த பதிவேடு பார்த்தோம்னா தீர்மானம் அப்படின்னா ஒரு நாள் கூட அந்த தீர்மானம் எழுதாமல் கரெக்டாக அந்த மாதம் 5ஆம் தேதி நடக்குது இல்லை 3ஆம் தேதி நடக்குதுன்னா அதை ஒரு குறிப்பிட்ட தேதியை வச்சுக்குவாங்க. அந்த தேதியில் கண்டிப்பாக அந்த கூட்டம் நடக்கும், சரியான நேரத்தில் நடக்கும். நாங்கள் இப்போ தான் ஒரு 2-3 மாதமாக என்ன பண்ணுறோம், அந்த 5ஆம் தேதிக்கு பதிலாக கொஞ்சம் மாற்றி வைப்பேன், எனக்காக கொஞ்சம் மாற்றி வைங்கன்னா இப்போ தான் ஒரு 2 மாதம் மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரு 4ஆம் தேதி 3ஆம் தேதின்ட்டு அந்த 2 குழு மட்டும் போயிருக்கிறோம். பதிவேடு எழுதுறதா இருக்கட்டும், எல்லா உறுப்பினர்களும் ஆஜராகிறதா வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், பதிவேடு முறையாக பராமரிக்கிறதா இருக்கட்டும், நம்ம அலுவலகத்தில் ஏதாவது பயிற்சி கூட்டம் அப்படின்னா வந்து கலந்துக்கிறதா இருக்கட்டும், பல்வேறு நிகழ்வுகளில் சிறப்பாக செயல்பட்ட வாடிப்பட்டி அலைகுடி மக்கள் உரிமைகள் இயக்க கிளை பொறுப்பாளர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பெண்கள் வாங்க. பெண்கள் ஒவ்வொரு கிளையிலிருந்து 4 பேர் நாங்கள் வர சொல்லியிருக்கோம். அப்படின்னா 2 கிளை பொறுப்பாளர்கள், 2 சுய உதவி குழு பெண்கள், அப்படிதான் நம்ம ஒவ்வொரு கிளையிலிருந்து நாங்கள் வர சொல்லியிருக்கிறோம். இவங்க கிளையில் இருக்கக்கூடிய சுய உதவி குழு ஒரு 31,000 சேமிச்சிருக்கிறாங்க. இப்போதான் ஒரு 3 மாதம் தான் ஆகுது. இந்த 31,000 வந்து வங்கியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிறப்பு விருதை வழங்கிய நம்மளுடைய இயக்குனர் அவர்களுக்கும், சிறப்புகளை பெற்றுக்கொண்ட வாடிப்பட்டி மற்றும் கோவில்பட்டி நபர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பக்கத்தில் கேட்டுங்க. நான் தான் பொதுவிலேயே எல்லாரையும் கால வர்றவன் தானே நான் தெரியுங்களா உங்களுக்கு. எனக்கு சமீபத்தில் கிடைச்ச ஒரு ரகசியம் என்னன்னா, வாடிப்பட்டியில் ஒரு வழக்கறிஞர் படிப்பை முடித்த ஒரு மாணவி இருக்காருன்றது எனக்கு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். முனீஸ்வரி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? அது அலங்காநல்லூரா? சரி சரி, நீங்கள் அலங்காநல்லூர்களில் சரி சரி சரி, அப்போ நீங்கள் போயிருக்கு. இது உங்களுக்கு சார்ந்தது இல்லை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, மாநிலத்தை தாண்டி பல இடங்களிலிருந்து சட்டம் படிக்கின்ற, சமூக பணி செய்கின்ற பல மாணவர்கள் இங்கே இன்டர்ன்ஷிப்புக்கு வராங்க. நம்ம பிள்ளைங்க கல்லூரிகளில் படித்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு மாதம் இன்டர்ன்ஷிப் செய்வதற்கு நீங்கள் அனுப்புங்கள் என்று கேட்கிறேன். விஜய் இங்கே வாப்பா. அவர் பேரே விஜய். நான் இங்கே அலுவலகத்தில் அவருக்கு வச்சிருக்க பேரு ஜோசப் விஜய். அவங்க அப்பா வச்ச பேர் வந்து விஜய். இது போன்ற முதல் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் உணர்வுடன் சமூகத்துக்கு பணி செய்கின்ற ஒரு பயிற்சி தளமாக இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் இவர்களை உருவாக்குகிறார்கள். அதனால் நம்ம சமூகத்தில் வேறு யாராவது படித்த மாணவர்கள் மாணவிகள் இருந்தார்கள் என்றால்
தயவு செய்து இங்கே இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்புங்க, பிரபுகிட்ட சொல்லுங்க, அவர் உடனடியாக ஏற்பாடு செய்வார். மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யலைன்ற ஒரு வருத்தம் எனக்கு அந்த மாணவியை பற்றி, அலங்காநல்லூர் மாணவியை பற்றி சொல்லும்போது எனக்கு கண் கலங்கிருச்சு. முனீஸ்வரியை நான் படிக்கும் போதெல்லாம் கூப்பிட்ட வரல, வந்து மத்தியானம் மட்டும் வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போயிடுவாங்க. படிக்கும்போது வரல, படித்த பிற்பாடு தான் வந்தாங்க. படிக்கும்போதே வந்தாங்கன்னா அவங்க பெரிய மாற்றம் கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த தம்பி நாகர்கோயிலில் நடந்த கஸ்டோடியல் டெத்தை தானாக இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு நண்பர் இருந்தார், அவருடன் இணைந்து கொண்டு செல்ல ஒரு முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவன். அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்ற இன்னொரு இளைஞரை அடித்து கொலை செய்தார்கள். அப்பொழுதும் அங்கே போயிட்டு அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாங்க. இவர்கள்லாம் எதிர்காலத்தினுடைய செயல் வீரர்கள். உங்கள் தம்பிங்க அவங்கெல்லாம், உங்கள் ஜென்ரேஷன், உங்கள் தம்பிகள் இவங்கெல்லாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய, நம்ம இல்லங்களில் இருக்கக்கூடிய, நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களை இங்கே அனுப்புங்க. ஒரு மாதம் இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்புங்க. வித்தியாசமான நபர்களாக அவங்க மாறி மற்றவர்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்று மட்டும் இந்த நேரத்தில் கூற வரும். நன்றி. இறுதியாக நன்றி உரை வழக்கறிஞர் பாண்டியராஜன் சார் அவர்கள் நன்றி உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உறவுகளை எல்லாரும் இன்னைக்கு கூட்டமாக பார்க்குறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப காலம் கழித்து நம்ம கூடுறோம். அது மாதிரி இன்று வாசிப்பு இயக்கத்துக்கு வந்து ஏராளமான நல்ல கருத்துரைகளை வழங்கிய இங்கே வந்து முன்னணி தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி வந்து நம்ம அலைகுடி மக்கள் உறவுகள் அனைவருக்கும் நன்றி. நன்றி உரையாற்றிய வழக்கறிஞர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாசிப்பு இயக்க மன்ற துவக்க விழா இதோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த கட்டமாக அலைகுடி மக்கள் உரிமைகள் இயக்கத்தோட மாநில கூட்டம் வந்து ஒரு 5 நிமிடம் பிரேக்கு. இந்த ஒரு 5 நிமிடம் பிரேக்கு, இடைவேளை, தண்ணி ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போயிட்டு வந்துடலாம். ஒரு 5 நிமிஷம், கரெக்டாக 5 நிமிஷம் தான். வெளியில் ரொம்ப தூரம்லாம் போயிட வேணாம்.